சுமந்தவரே தாயின் கருவினில் காத்தவரே தந்தை போல் சுமந்தவரே தாயின் கருவினில் காத்தவரே உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை ஒன்று நம்பினவர்க்கே போனதில்லை உம்மை நம்பினவர்க்கே போனதில்லை அதிசயமானதவரே ஆலோசனை தரும் கர்த்தரே அதிசயமானதவரே ஆலோசனை தரும் கர்த்தரே ஆசையும் மாத்திரம் உமக்கு கீழேது முன்னோ ஆசையும் மாத்திரம் உமக்கு கீழேது முன்னோ Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தர் சூத்திரம் ස්වාමීන් වහන්සේට සුතේවා Praise be to God. பாகம் 11 அதிகாரம் 10 இருந்து 14 வரை வாசிப்போம். ද්විතීය කතාව 11 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදයේ සිට 11 වෙනි පදයේ දක්වා කියවමු. Deuteronomy chapter 11. Let's read from the 10th verse to the 14th verse. நீ சுதந்திரிக்க போற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறது போல் உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி. கர்த்தர் சூத்திரம் கடந்த நாட்கள் நம்ம இந்த வசனத்தை பற்றி பார்த்தோம். දෙවියන් වහන්සේට සුතේවා පසුගිය දිනත් මේ පදේ පිළිබඳව අප හදාරා බැලුවා. We considered concerning these verses yesterday. இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே அந்த எகிப்திலிருந்து பார்வோனுடைய ஆளோட்டி அடிமையிலிருந்து விடுதலையாக்கி செங்கடல் தாண்டி வனாந்தர வழியாக வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். ඊශ්‍රායල් සෙනගව මිස්ර දේශයෙන් සහ පාරාවෝගේ බලෙන් වහල් කමින් සහ පාරාවෝගේ බලෙන් නිදහස් කර රතුමුද තරණය කරන්නට සලස්වා කාන්තාරය හරහා කානාන් දේශයට ගෙන ආසේක. The Lord delivered the children of Israel from the power of Pharaoh and from the slavery of Egypt and made them to cross the Red Sea and brought them through the wilderness into Canaan. எகிப்து பார்வோனுடைய அடிமை எல்லாம் பாவ தேசம் பாவம் பிசாசினுடைய அடிமை என்று கேட்டோம். මිස්රය සහ පාරාවෝ යන බලවේග පාපේ සහ යක්ෂගේ බලය කියා අපි ඉගෙන ගත්තා. We studied the Egypt and the power of Pharaoh as sin and the power of sin. ஒன்றிலிருந்து 11 9 வரை எல்லா காரியமும் அதில் அடங்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. 11 වෙනි පරිච්ඡේදයේ 1 සිට 9 දක්වා මේ සියලුම කරුණු සඳහන් කර All තිබෙනවා. these things are included from the first verse to the 9th verse of Deuteronomy 11. அதுக்கு காரணம் மூல காரணம் ஆபிரகாம் தான் இந்த தண்டனைக்கு காரியமா இருக்கு. මෙම දණ්ඩනයට මූලික හේතුකාරකය ආබ්‍රහම් වේ. The main reason or cause for this punishment is Abraham. எல்லா நாளும் ஒழுங்காக பலி செலுத்தி வந்தான். ஒரு நாள் அவனுடைய பலியில அந்த தேவனுடைய அக்கினி இறங்கவில்லை. සෑම දිනකම ඊතා පිළිවෙලට ඔහු පූජා ඔප්පු කරමින් පැමිණි නමුත් එක්තරා දිනක ඔහුගේ පූජාව මතට ගින්න බැස පැමිණියේ නැත. He was offering the sacrifice daily in an orderly manner, but one day fire did not descend on his sacrifice. ஆதியாகமம் 15 அதிகாரம் 12 13 அதை வாசிக்கிறோம்.
උත්පත්ති පොතේ 15 පරිච්ඡේදයේ 12 13 පද වල මේ පිළිබඳව අපට We කියවිය read හැකියි. concerning this in 15th chapter of Genesis, 12th and 13th verses. மேல உள்ள வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் பலி செலுத்தினான், பலியிலே தேவனுடைய அக்கினி இறங்கவில்லை, பறைகள் வந்து அது சாப்பிட்டதன் வாசிக்கிறோம். එමස්ථාන ඉහත පදවල සඳහන් කර තිබෙනවා ඔව් ස්වාමීන් වහන්සේට පූජාව ඔප්පු කළ බවත් එමස්ථානෙට ගින්න බැස පැමිණියේ නැති බවත් පක්ෂීන් පැමිණ ඒවා අනුභව කළ බවත් අනුභව කරන්න පැමිණි බවත් සඳහන් කර තිබෙනවා. In the above verses we read that he sacrificed and fire did not descend on the sacrifice, and there came a sleep upon him, and at the same time fowls or birds came upon the carcass. பலி பொருள ஒழுங்கானபடி அவன் செலுத்தி இருந்தால் அந்த அக்கினி இறங்கி வந்திருக்கும். පූජා භාණ්ඩය නැතිනම් පූජාව නිසිලස ඔහු පූජා කර තිබුණා නම් අනිවාර්යෙන්ම ගින්න ඒ මතට බැසෙනවා If ඇත. he had offered the sacrifice in the right manner, the fire would have definitely descended. ஆனால் தான் ஆபிரகாம் காரிலும் திகிலும் வந்து மூடிக்கொண்டது. මේ නිසා තමයි එම ස්ථානයේ ගණාන්ධකාරය පැමිණ ආබ්‍රහම් වසාගනු ලැබුවේ. And that was why a darkness came and compassed about Abraham. அதனால 13ஆம் வசனம் சொல்லப்பட்டு, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார்கள் தங்களுடைய அல்லாத தேசத்தில் 400 வருஷம் அவர்கள் அடிமையாக இருப்பார்கள், நீ நிச்சயமாக அறிவிக்கக்கூடாது என்று சொன்னார். එම හේතුව නිසා 13 වෙනි පදයේ උන්වහන්සේ ආබ්‍රහම්ට කතා කොට නුඹේ වංශය තමන්ට අයිති නැති දේශයක අනිවාර්යෙන්ම විදේශ වී වසර 400ක් ඔවුන්ට වහල්ව සිටිනවා ඇත මේ සහතික වශයෙන්ම සිදුවන බව දැනගනින්න කියා. And that's why we read in the 13th verse, God says, know of surety that the sheep shall be strange in a land that is not theirs, and shall serve them, and they shall afflict them for 400 years. அண்மையிலே ஆண்டவர் சொன்ன பிரமாணத்தின்படி அவனுக்கு ஒரு மனசாட்சி இந்த பிரமாணத்தின்படி செய்திருந்தால் ஆண்டவர் கூட வந்திருப்பா. இந்த சந்ததிகள் 400 வருஷம் யோசேப்பு சேர்த்து 30 வருஷம் சேர்த்து 430 வருஷம் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இரத்த கண்ணீர் வடிக்க அவசியம் இல்லை, சாக வேண்டிய அவசியம் இல்லை. හරිසිය වසරක් මෙලෙස වහල් හරියාකාරව උන්වහන්සේට පූජාව ඔප්පු කර තිබුණා නම් උන්වහන්සේගේ ගින්නේ පිළිගෙන තිබුණා නම් කිසි විටකත් ඔහුට එම දේශයේ වසර 400 ගණන් වහල්ව දකිනු ලබනටත් එහි පීඩා විඳිනටත් ලේ කඳුළු හලන්නටත් ශාප විඳිනටත් කිසි විටකත් සිදුවන්නේ නැත. If he had offered the sacrifice according to the commandment of the Lord, they would not have had to spend 430 years in affliction, and they would not have had to shed tears of blood, and so many would not have had to die. தேவசாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷன் யாரா இருந்தாலும் சரி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ ස්වරූපයට අනුකූලව මවනු ලැබූ මනුෂ්‍යයා කවුරු නොමුත් ඒ හැම මනුෂ්‍යෙකුම උන්වහන්සේ මවා තිබෙන්නේ උන්වහන්සේගේ මහිමය උදෙසාය. Any man who has been created in the very image of God, he has been created to glorify God. தேவனை மறந்து நான் ஜீவிப்போமானால் அது தண்டனையாக காணப்படும். අප උන්වහන්සේට එරෙහිව ජීවත් වන්නේ නම් එය දේව දණ්ඩනයක් ලෙස අප වෙතට පැමිණෙනවා ඇත. If we would forget God and live, then the punishment of God would come upon us. ஆபிரகாமே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். ஆனால் இங்கே இல்லை. ආදම් ඔබට ආබ්‍රහම් ඔබට ආශිර්වාද කරන්නෙමි, ඔබ ආශිර්වාදයක් වනවා ඇත කියා තිබෙන නමුත් මෙහි එය දකගත නොහැකි. God promised saying, Abraham, I will bless you. Surely with blessings will I bless you. But in this place it is not so. மனுஷனை தன்னுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கி சகலதையும் ஆண்டு கொண்டு ஆசீர்வாதமாக இருங்கள் என்று சொன்னார். මනුෂ්‍යව තමන් වාසීගේ ස්වරූපයෙන් හා සමානත්වයෙන් මවා සියල්ල ආණ්ඩු කරමින් සිටින්නයි මනුෂ්‍යයට උන්වහන්සේ අනුකලසේක. Having created man and everything necessary for man on earth, the Lord said, rule, multiply, and have dominion over everything. ஆனபடியினால மனுஷனை கீழ்ப்படியாமல் துக்கப்படுத்தணும்னா அவருடைய தேசம், குடும்பம், பேர பிள்ளைகள், ஆசீர்வாதங்கள்லாம் சாபமாக மாறிட்டு வேதனையாக மாறிட்டு අකීකරුවී උන්වහන්සේටගේ වචනයට පිටුපා නිසා කුමක්ද සිදුවේ? ආශිර්වාදය වෙනුවට දරුවන්ට, දරු මුණුබුරන්ට, පවුල් වලට ශාපය පැමිණ ශාපයක් දකින්න සිදුවිය. Because he disobeyed God and transgressed the commandment of God, his family, his children, his grandchildren's blessings turned into curse. மீண்டும் மனிதனுக்கு தான் நோக்க நேரம் வரும்படியாக எகிப்தினுடைய மூக்குரல் முறையில கேட்டு மீண்டுமாக அந்த அடிமையிலிருந்து மோசன் மூலமாக விடுதலையாக்கி கொண்டு வந்தார். මිනිසා තුළ උන්වහන්සේ සැලසුම් කළ උන්වහන්සේගේ අදහස ඉෂ්ට කිරීම සඳහා මිසරේ ඔවුන්ගේ මොර ගැසීම සහ ඔවුන්ගේ හඬ ගැසීම උන්වහන්සේ අසා යලිත් වතාවක් ඔවුන්ව මිසරෙන් මුදා ගත්සේක. In order to bless
and fulfill the purpose of man concerning in their lives. The Lord hearkened to the cry of those in Egypt, and he brought them out of Egypt. அதான் பாகம் 11 அதிகாரம்ந்து 9 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள எகிப்திலிருந்து விடுதலையாக்கி செங்கடலிருந்து வேறு பிரித்து கொண்டு வந்து වනාන්තර වලියා කානාන් දේශයට கொண்டு வந்தார். මේ පිළිබඳවයි ද්විතීය කතාව 11 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ සිට 9 වෙනි පදයේ දක්වා සඳහන් කර තිබෙන්නේ මිස්රින්ද පාරාවගේ අතින්ද ඔවුන් ඊශ්‍රායල් සෙනගව උන්වහන්සේ ගලවා රතුමුද තරණය කරන්නට සලස්වා කාන්තාරය හරහා කානාන් දේශයට ගෙන ආ බව. This is mentioned in Deuteronomy 11 from the first verse to the 9th verse, how the Lord delivered them from Egypt and made them to cross through the Red Sea and brought them through the wilderness into Canaan. கானா அந்த எகிப்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாகி செங்கடல் ஞானசானம் பெற்று அந்த சீனா மலையில் வந்த அந்த பிரமாணத்தை பெற்றது போல ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று பரிசுத்தாய் பெற வேண்டாம். මිසරෙන් මිදීම ලබා ගැලවීම ලබා රතුමුද තරණය කිරීම නම් වූ වතුර බෞතිස්මය අධ්‍යක්ීම ලබා සීනායි කන්ද මතදී ව්‍යවස්ථාව ලබාගත් සේම උන්වහන්සේගේ ඉගැන්වීම ලබා එනම් ගැලවීම ලබා වතුර බෞතිස්මය ශුද්ධාත්මය ලබා ගැනීමේ අධ්‍යක්ීම පෙන්눔 කරයි. They were delivered from Egypt, which is the experience of being saved, and they crossed the Red Sea, which is the experience of receiving water baptism, and they came up to the Mount Sinai, where they received the commandments from the Lord. This shows the experience of being saved and having followed the doctrines, having and receiving the baptism of the Holy Ghost. 10 வசனத்துல விதவைத்தோம் நேற்று கேட்டோம். புதிய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது ரெண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று ரட்சிப்பின் சுவிசேஷம், இரண்டாவது மகிமையின் சுவிசேஷம், பூர்ணத்தினுடைய சுவிசேஷம். නව ගිවිසුමේ සුභාරංචි අංශ දෙකකට බෙදා වෙන් කර තිබෙනවා. එක ගැලවීමේ සුභාරංචිය, දෙක මහිමේ නැතිනම් සම්පූර්ණත්වයේ සුභාරංචිය ලෙසට. In the New Testament, we read that the gospel has been divided into two parts, which first one is the gospel of salvation or redemption, and the second one is the glorious gospel or the gospel of perfection. நம்ம பார்த்தோம் அங்கே மேடு பள்ளமுள்ள தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. We saw that land was full of hills and valleys. ඒ කඳුහා මිටියාවත් වලින් ගහන දේශයක් බව කියා තිබෙනවා. அதனால 14 இந்த தேசத்தை பயிர்கள் செழிப்பு முடியா முன்மாரியும் பின்மாரியும் ஊற்றப்பட வேண்டாம். එම දේශයේ භෝග වගාව සඳහා බීජ වැපිරීම සඳහා ප්‍රථම වර්ෂාව වන බව සඳහන් කර තිබෙනවා. We read in the 14th verse that in order to cultivate in that land, the former rain and the latter rain was needed. வானத்தின் மழையினால இந்த பயிர்கள் குடிக்க வேண்டும். அந்த வானத்தின் மழையை தண்ணீரை குடிக்க வேண்டும். ඒ අහසින් වැස්සෙන වතුර එම දේශය නැතිනම් එම භූමිය විසින් උරා ගත යුතුයි. That land had to drink the water which came from heaven or from the sky. ஆனபடியால் 14ல அந்த நற்பழங்களை அறுவடை செய்ய வேண்டியதா இருக்கிறது. මෙනිසා 14 වෙනි පදයේ සඳහන් පරිදි ඒ අස්වැනු ඒ ඵල නෙලාගත යුතු වනවා. In the 14th verse we read that those corn had to be harvested. அருமையாலே ரட்சிக்கப்பட்ட போதாது நம்முடைய பூர்ணத்துடைய உபதேசத்தை கேட்டு நாம் பூர்ணமாய் அறுவடை கர்த்தருடைய வரியில் காணப்பட வேண்டும். ප්‍රේමතිනි ගැලවීම ලබා ගැනීම පමණක් නොසැහේ අපගේ ගැලවීමේ සම්පූර්ණත්වය අපි ලබා ගැනීමෙන් පළදරමින් උන්වහන්සේගේ ඊමට අප සුදුසන් බවට පත් විය යුතුයි. Dearly beloved, receiving the salvation alone is not sufficient. We have to grow, we have to bear fruit, we have to be perfected and harvested. That means we have to be raptured at the coming of the Lord. ஆனால் எபிரேயர் 6 அதிகாரம் 7-8ல வியாழக்கிழமை கேட்டோம். அந்த தேவனால் அந்த மலை தேவனுடைய அந்த மலையை குடிக்கிற நிலமோ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், குடியாத நிலமோ சபிக்கப்பட்டிருக்கும். හේබ්‍රෝ පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදයේ අප පෙර ඊයේ දවසේදී ඉගෙන ගත්තා. එනම් නොයෙක්වර වහින වැස්ස උරා ගැනීමෙන් වවන්නට සුදුසු භෝග උපදවන පොළවට දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද ලැබෙන බවත් කටු සහ ගොකඩු ලබන්නා වූ පොළව උන්වහන්සේ විසින් ශාප කරනු ලබන බවත් කියා තිබෙනවා. We read in Hebrews 6, 7 and 8, the land which drinketh this water shall bring forth good fruit, but the land which shall bring forth thorns and briars shall be cursed.
ஒரு நிலம் அதில் ஒரு நன்றாக உள்ள நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஒன்று முள்ளும் குறுக்குமா பிரிப்பிக்கப்பட்ட முள்ளா காணப்பட்டது. වැස්ස උරාගන්න සුදුසු භෝග උපදවන පොළවට දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද ලැබෙනවා. නමුත් අනික් පොළව කටු හා ගොකටු දරනු ලබන බව කියා තිබෙනවා. The earth which drank that water and brought forth herbs meat, then that land was blessed by God, but the land which brought forth thorns and briars was cursed by God. அனபடியெல்லாம் சபிக்கப்பட்டவனா மனுஷன் சபிக்கப்பட்டவனா மாற்றப்பட்டான். මනුෂ්‍යයා ශාප ලද්දෙකු බවට මාරු වුණා. Therefore man became cursed. ஆனபடினால நம்முடைய ஜீவியத்தில் இயேசு இல்லாதபடி ஒரு கனி கொடுக்கிற விருட்சம் இல்லாதபடி முள்ளா இருக்குமானால் பாவியான மனுஷன்தான் அதை சுட்டெரிக்க முடியும். அந்த முட்களை சுட்டெரிக்கிறது தான் முடிவு. අපගේ ජීවිතය යේසුස් වහන්සේගෙන් තොරව ඵල නොදරන වෘක්ෂයක් වශයෙන් දකිනු ලබනවා නම් එම භූමිය එපා කරනු ලැබ ශාපයක්ව එනම් දවනු ලැබීමට සුදුසු කෙනෙකු බවට පත් වෙනවා ඇත. Even our lives, if we would not have Jesus and not bear any fruit, then our land and all the thorns and briars and everything would be burned with fire. ஆனபடினால இயேசு ஏற்றுக்கொள்ளாதபடி ஒரு பாவியான மனுஷனா இருந்து பாவக்கிரியை இருப்பானா நீ சாபத்தோடு இருப்பாயானால் பெரிய வேதனையோடு இருப்பாயானால் இன்றைக்கு நீ ஏற்றுக்கொண்டால் நலமா இருக்கும். යේසුස් නැතුව ඔබ සිටිනම් පෞකාරයෙකු වශයෙන් ඔබ ජීවත් වන්නේ නම් ඵල නොදරන්නා වූ පෞකාරයෙකු වශයෙන් ඔබ ජීවත් වන්නේ නම් අද දවසේ මේ කරුණු ඔබ පිළිගන්නේ නම් ඔබගේ ජීවිතයට වඩාත් යහපති. If you still do not have Jesus with you, and if you're found with so many burdens and sicknesses and pain, it would be good for you if you would accept Jesus tonight. லூக்கா 3:9 சொல்லப்பட்டிருக்கு. யோவான் சொன்னாங்க சொன்னா மனம் திரும்பி ஏற்ற கனிகளை கொடுங்கன்னு சொன்னார். அங்கே கொடுக்கவில்லை. ஆனபடியினால கனி கொடாத மரத்தின் மேலே வேரின் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னான். ලෝක 3:9 සඳහන් කර තිබෙනවා පශ්චාත්තාපව පසුතැවිල්ලට සුදුසු ඵල උපදවන්න කියා. එසේ උපදවන්නේ නැතිනම් ඵල නොදරන ගස මුල පොරව තබා තිබෙන බව සඳහන් කර තිබෙනවා. Luke 3:8 and 9 we read that it was asked them to bring fruits worthy of repentance, and if they did not bring fruit worthy of repentance, then the axe has to be laid at the root of the tree and it has to be cut, hewn down and cast into fire. லூக்கா 13:7-9 வாசிக்கும் போது இயேசு சொன்னார் கனி விடாத மரங்களை வெட்டி போடுங்கள்னு சொல்லி தோட்டக்காரன் சொன்னா ஐயா ஊருடன் கூட இருக்கட்டும் கனி கொடுத்தாலும் சரி கனி விடாட்டாலும் வெட்டி போடலாம் என்று சொன்னார். ශුද්ධ ලූක් 13 වෙනි පරිච්ඡේදයේ 7 සිට 9 දක්වා යේසුස් වහන්සේ එම ගස ඵල දරන්නේ නැතිනම් කපා දමන්නයි ගොවියාට කී විට ඔහු පැවසුවේ ස්වාමිනී එය ඵල දරන පිණිස එක වසරක් තිබුණා වේ කියාය. In Luke 13 from 7 to 9 we read that God asked, the dresser of the vineyard asked to cut down the tree which did not bring any fruit, but the gardener, he said, Lord, let it alone this year also till I dig about it and dung it lest it bear fruit. அருமையாளே இதுவரை தேவனுடைய தயவுனாலும் இரக்கத்தினாலும் இருக்கிற ஆனால் இனி மனம் திரும்பாவிட்டால் அது வெட்டி போட வேண்டியது நியாய தீர்ப்பு தான் நடக்கும். ප්‍රේමත්නි ප්‍රේමණීය දේවදරුනි උන්වහන්සේගේ දයා කරුණා අනුකම්පා ගුණය නිසා අද ඔබ මෙසේ පවතිනවා. එසේ නොවන්නේ නම් ඔබ කෙරෙහි විනිශ්චය පහළ වෙනවා. ඔබට විනිශ්චයට මුහුණ දීමට සිදුවනවා. Dearly beloved children of God, you are found in this manner because of the grace, mercies and the compassion of God. If you will not repent and turn back to God, then the punishment, the judgment of God shall come upon you. நோவா வரக்கூடிய அழிவு குறித்து பிரசங்கம் பண்ணாங்க, செவி சாய்க்கவில்லை. නෝවා පැමිණෙන විනාශය පිළිබඳව දේශනා කළ නමුදු ජනයා ඊට සවන් දුන්නේ නැත. Noah preached concerning the judgment which was to come upon them, but they did not listen to him. குடும்பத்தோட மிருக ஜீவனத்தோட அழிந்து போயிற்று. පවුල් පිටින් මුර්ගයන් සත්වයන් හා සමගින් සාමුලින් සියල්ලෝම විනාශයට පත් වුණා. Together with their family, together with all their cattle, they were completely destroyed. தாவீது சொல்ல ஆண்டவரே பாதி வயதில் என்னை எடுத்து கொள்ளாதிரும். ස්වාමිනී ඔබ පාපය මාව ඇද නොගනීවේයයි දාවිද් පවසා තිබෙනවා. David prays to God saying, Lord, do not take me away in between. இன்றைக்கு நாடுகளை தேசங்களை ஏன் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார்? தேவ வார்த்தையை கீழ்ப்படிவதில்லை, தேவனுக்கு கீழ்ப்படியல. அதனால தான் ஒருவனுக்கு ஒரு யுத்தம் பண்ணி அழிந்து நாசமாகி கொண்டு இருக்கிறார். දේශයන් රට රාජ්‍යයන් අද දෙවියන් වහන්සේ විනිශ්චයට පමුණුවා තිබෙන්නේ කුමක් නිසාද? ඔවුන් එකිනෙකාට විරුද්ධව නැගී සිටමින් එකිනෙකා අතර යුද අරගල ඇති කර ගනිමින් සටන් වදිමින් සිටිනවා. ස්වාමීන් වහන්සේ ඔවුන්ව විනිශ්චයට මෙලෙස ලක් කර තිබෙනවා. Why are the nations, land and countries fighting against each other? These are all
God's work, God is commanding His judgment on them. இளம் பிஞ்சுகள் வாலிபங்கள் மற்ற அநேகர் எல்லாம் இளம் குழந்தைகளும் வாலிபரும் ஒரு நொடிப்பில் ஒரு குண்டில் சாகுறாங்க, ஒரு பூமி அதிர்ச்சி வந்து அழிந்து கொண்டு இருக்காங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு புயல் வீசி ஒரு நிமிஷத்தில் ஒரு நாளுக்கள் எல்லாம் முடியுது. ලපටි ළමුන් ඒ වගේම බාල නව යොවුන් තරුණ තරුණියන් බාල මහලු සියල්ලන් එක නිමේෂයකින් බෝම්බයකින් බෝම්බ පිපිරීමකින් විනාශයට පත් වෙනවා. භූ කම්පන හේතු කොටගෙන බොහෝ දෙනා ජීවිතක්ෂයට පත් වෙනවා. நான் சொல்லுவேன், Even babes and infants, youth and everyone is being killed in a small bomb blast, or they are killed in earthquakes, landslides, and with so many cyclones and stuff. நம்ம என்ன சொல்றோம், அந்த பேய் மலை வந்துட்டு அந்த பேய் காற்று அப்படி இல்லை, காற்று அவருக்கு சொல்லுக்கு கீழ்ப்படி அதன்படி செயல்படுது. ගුණාටුවක් පැමිණෙනා යනුවෙන් නොවේ, සුළඟ පවා උන්වහන්සේගේ වචනයට අවනත වී එලෙසින් පැමිණෙනවා. These storms or cyclones do not just come, they are commanded or controlled by God. தண்ணீர் அவர் சொற்குக்கு கீழ்ப்படுகிறது. ජලය පවා උන්වහන්සේගේ හඬට කීකරු වෙයි. Even the waters obey His word. காரணம் பாவம் பெருகி அவரால் சகிக்க முடியல, ஒரு நியாயத்தீர்ப்பு அனுப்பி கொண்டே இருக்கிறார். அதுபோல் இதுவரை நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் எந்த புயல் வரப்போகுதோ, எந்த பூமி தரிச்சு வரப்போகுதோ, எந்த கொடுங்காற்று வரப்போகுதோ தெரியாது. පාපයෙන් මේ ලෝකය පිරී ඉතිරි යමින් තිබෙනවා. මේ නිසා දරාගත නොහැකිව උන්වහන්සේගේ විනිශ්චය මේ දේශයන් කරහා පැමිණෙමින් තිබෙනවා. කුමන සුළඟ කුණාටුව චණ්ඩමාරුත ජලගැලි මේ බෝම්බ පිපිරීම මේ කුමන දෙයකට හසු වන්නට සිදු වේදයි අප නොදන්නෙමු. Because the sin is on increase and the Lord is sending such judgments on the earth. No, we don't know as to what storm or tempest or cyclone will come and take you away. ஆனபடியினால் இந்த நேரம் தேவனற்றவர்களாக இருந்தால் நீ தேவனை ஏற்றுனால் நலமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் சொன்னேன் நேற்றைக்கு சங்கீதம் 65 முந்தான சொன்னேன், சங்கீதம் 65:9 அந்த தேவனையால் அந்த தேசத்தை நிறைக்கிறார், அந்த தேவ நதியினால் நிறைத்து அந்த நிலத்தை கொத்தி பண்படுத்துகிறார் சொல்கிறார். දෙවියන් වහන්සේ නොමැතිව ජීවත් වන්නේ නම් කරුණාකර ඔබ දෙවියන් වහන්සේ ඇත්තක බවට පත්වීම ඔබගේ ජීවිතයට වඩාත් යහපත් වෙයි. මා පෙර කී පරිදි ගීතාවලිය 65 වෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදයේ සඳහන් වන පරිදි පොළව බලා උන්වහන්සේට වැසි වසනසේක බොහෝ සෙයින්ම එය සාරවත් කරනසේක උන්වහන්සේ ගංගාවේ වතුරෙන් එය පිරී තිබේ පොළව මෙලෙස පිළියෙල කොට ධාන්‍ය සපයා දෙනසේක. If you've been called of God, if you know God, it will be good for you if you can turn back unto God. According to what I said yesterday, Psalm 65 verse 9, we read that the Lord watereth the earth, enricheth it. He makes it soft with showers and settleth the furrows thereof. அங்கே சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அந்த தேவ நதியால் நிறைத்து அதை கொத்தி திருத்த வேண்டியது இருக்கு. அந்த காரணம் என்ன, பரிசுத்தாவி பெற்ற ஜனங்களும் கூட சில காரியங்கள் அந்த அபிஷேகத்தில் நிறையும் போது சில தவறுகள் வரும், அதை நம்ம திருத்த வேண்டியதாக இருக்கிறது. මේ සභාව පිළිබඳව සඳහන් කරන කරුණකි එය හාරා සකස් කළ යුතුව තිබෙනවා. ශුද්ධත්වය ලැබූ සෙනග වුවද ජීවිතයේ ඇතම් වැරදි අඩුපාඩුකම් උන්වහන්සේ පෙන්වා දෙන කල ඒවා නිවැරදි කර ගැනීම අවශ්‍ය කරේ. We see that it is said about the church in this verse that the waters, the ridges thereof abundantly, and then it has to be tilled and furrowed and it has to be made soft, which this shows that though we receive the anointing from God, there may be certain shortcomings in our life. We have to rectify them. முதலாம் குருந்தியில் 1:6 குருந்திய சபை யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக காணப்பட்டார்கள். පළවෙනි කොරින්ති පළවෙනි පරිච්ඡේදයේ සිංහලෙන් 7 වෙනි පදයේ කොරින්ති සභාව කිසි දීමනාවකින් අඩුව නොසිටි බව සඳහන් වේ. We read in 1 Corinthians 1st chapter the 6th verse that the Corinthian church was full of all the gifts. யாதொரு வருத்தம் குறைவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருந்தவர்கள். அந்த வசனத்தில் කිසි දීමනාවකින් අඩු නොව ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ එළිදරව් වීම බලා සිටියා වූ සභාවකි. When we say that they were full of all the gifts which was sufficient, that means that they were ardently waiting for the coming of the Lord. ஆனால் முதலாம் குருந்தியர் 3:1-3 வரைக்கும் வாசிக்கும் போது அவங்களுக்குள்ள மாமிசவாங்கள் காணப்பட்டு இன்னும் மனுஷ மார்க்கமாக தான் நடக்கிறீர்கள், இப்பொழுது நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்களே.
පළවෙනි කොරින්ති 3 වෙනි පරිච්ඡේදයේ ඒ පළවෙනි පදයේ සිට කියවා බලන අවස්ථාවේදී මෙය ඔවුන් මානසික තත්වයේ සිටින බවත් ඔවුන් මානසිකයන්ව දකිනු ලබන බවත් සඳහන් කර තිබෙනවා. But when you read the third chapter of the same book, from the first verse onwards, we see that they had become carnal and even as unto babes in Christ. உண்மையிலே சுபாவத்தை பற்றி எல்லாருக்கும் விசுவாசிக்கு நன்றாக தெரியும். பேச நேரம் இல்லை. நம்முடைய மாமிச சுபாவங்கள் வைராக்கியம் கசப்பு இருந்து மாமிசத்தை படி இருப்போமானால் நான் அந்த முதிர்ந்தவளாக காணப்பட முடியாது. பூர்ணத்தின் உபதேசப்படி ஒரு மனவாட்டியாக மாற முடியாது. මානසික ස්වභාවයන් පිළිබඳව අප සියලු දෙනා හොඳින් දැනගෙන සිටිනවා. ඊර්ෂ්‍යාව තිත්තකම යනාදී මේ මානසික ස්වභාවයන් ඇතුව දකිනු ලබනවා නම් අපට අපගේ කිතුණු ජීවිතයේ පරිණත තත්වයට එහෙමත් නැතිනම් අපට කිතුණු ජීවිතයේ සම්පූර්ණත්වයේ කරා ළඟා වීමට හැකියවන්නේ නැත. All of us know about these carnal natures. If we have anger, bitterness, envy, jealousy in our lives, then we cannot grow to a matured state in our spiritual life. We will be found as babes. We can never become the bride of Christ or be perfected. உபாகமம் 11:14 சொன்னபடி ஒரு நற்பலன் அறுவடை ஆகுது போல சபையும் கூட ஆயத்தமாக்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஆனபடி நான் சில உபதேசம் கொடுத்து 1 கொரிந்தியர் 15:51 சொல்லப்பட்டிருக்கு. இதோ உங்களுக்கு ஒரு அதிசயத்தை நான் அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுது நாம் எல்லோரும் மர்மமாக்கப்படுவோம். ද්විතීය කතාවේ සඳහන් වන පරිදි 14 වෙනි පදේ නිසි කාලයට පළදරනා වූ ජීවිතය ඇතුව අප දකිනු ලැබිය යුතුයි. කුමක් නිසාද අප සම්පූර්ණත්වයට කරා පැමිණීම අවශ්‍ය වෙනවා. පළවෙනි කොරින්ති 15 වෙනි පරිච්ඡේදයේ සඳහන් වන පරිදි අපි සියලු දෙනාම නොසතපන්නමුව. Deuteronomy 11:14 we read that in due season through the rain we should bear fruit accordingly in order to reach the perfection. We read in 1 Corinthians 15:51, behold I show you a mystery, we shall not all sleep but we shall be changed in a moment. அது போதாது மீண்டும் அப்போ சில உபதேசங்கள் ஊழியக்காரர் மூலமாக பல விதமான உபதேசங்களை கொடுத்து கொண்டது. 2ஆம் நிறமும் எழுத வேண்டியது, கொரிந்தியர் 2ஆம் நிறமும் எழுத வேண்டியது இருந்தது. அதில் சொல்லுகிற அந்த மருவத்தை பற்றி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 சொல்லும்போது கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்தமா கண்ணாடியில் காண்கிறது போல மகிமையின் மேல் மகிமை என்று மறுமாக்கப்படுவோம். පළවෙනි කොරින්ති 3 වෙනි පරිච්ඡේදයේ සඳහන් තිබෙන සබහන් කර තිබෙන පරිදි දැවත වතාවක් ප්‍රේරිතයන්ගේ ඉගැන්වීම උන්ට ඉගැන්විය යුතු බව සඳහන් කර තිබෙනවා. දෙවෙනි කොරින්ති 3 වෙනි පරිච්ඡේදයේ සඳහන් පරිදි අප කැඩපතකින් මෙන් උන්වහන්සේගේ කැඩපතකින් මෙන් දක්වමින් තේජසින් තේජසට ආත්මවිශ්වාසය කරනු කොටගෙන එම ස්වරූපයට වෙනස් කරනු ලබන්නේමෝ කියා සඳහන් කර තිබෙනවා. He did not stop with it. He spoke further concerning the doctrines, the truths and the teachings. And yet again in 2 Corinthians 3:17 and 18, now the Spirit of the Lord, now the Lord is that Spirit. Where the Spirit of the Lord is, there is liberty. But we are all with open face beholding as in a glass the glory of the Lord. We are changed into the same image from glory to glory, even as by the Spirit of the Lord. கொரிந்தியர் போல சபை போல யாதொரு ஒருத்தரும் குறைவில்லாமல் எல்லா வரங்களும் 9 வரங்களும் பெற்று எல்லாம் பெற்றிருந்தாலும் கூட நம்முடைய ஜீவியத்தில் பரிசுத்தாவி பற்றி அந்த மேடு பள்ளங்களை மாற்றி ஒரு நலமாக மாற்றி அதிலிருந்து உள்ள பயிர் இல்லை கனி எடுக்க வேணும். பரிசுத்தாவி பெற்ற பிறகு சுவாவங்களை மாற்றி கடைசியில் அந்த ஆவியின் வல்லமையினால் எல்லாம் மாமிசத்தோட வல்லமை அழிக்கப்பட்டு போக வேண்டாம். අපි කොරින්ති පොතේ කොරින්ති සභාව ගැන කිසි දීමනාවකින් අඩු නොවි ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඊම බලා සිටින්න හැකියි කියා තිබෙන පරිදි උන්වහන්සේගේ ඊම අපේක්ෂාවෙන් සිටිය යුතු වන අතර ශුද්ධාත්ම ආලේපය ලබා ගැනීම කරන කොටගෙන එක් කඳු හා මිටියාවත් යනාදී උස් පහත් බිම් එක ලෙස තිබෙන ඒ භූමිය හරියාකාර තනිතලාවක් ලේ සම භූමියක් ලෙසට මාරු කරන්නාසේ අපගේ ආත්මික ජීවිතයේ තිබෙන අඩුලුඩුකම් සියල්ල ඉවත් කරනු ලැබ ආත්මවිශ්වාසය කරන කොටගෙන සම්පූර්ණ තත්වයකට පැමිණීම අවශ්‍ය කරනවා. When, even as we read in 1 Corinthians, though the Corinthian church, they lacked in no gift, they had everything perfectly on all gifts, yet they had to till the ground, they had to water, and they had to grow and rectify their errors. Even so, we, through the Spirit of the Lord, through the anointing, we have to destroy all the carnal natures completely away from our lives. கண்ணாடியில் பரிசுத்தாவின் கண்ணாடியில் காண்கிறது போல அதுக்கு தான் மகிமை அடைய முடியும். பரிசுத்தாய் பெற்ற பிறகு ஆவியினால் நம்முடைய நல்ல மனசாட்சி பாதுகாத்து கொள்ள வேணும். நம்முடைய மனசாட்சியிலே தீமைகள் வந்தாலும் உடனே கண்டுபிடிக்க வேண்டும். කැඩපතක් මේ
කැඩපතකින් මෙන් දක්වමින් ආත්මෙන් වාසය වන ස්වාමින් වහන්සේ කෙරෙන් තේජසින් තේජසට අප ගමන් කරනු ලැබිය යුතුයි. අපගේ යහපත් හෘද සාක්ෂියේ යම්කිසි සුළු කිලුටක් අපවිත්‍රකමක් පැමිණියත් වහම එය අපි සොයාගෙන අපගේ ජීවිතය පිරිසිදු කර ගත Through the යුතුයි. Spirit of the Lord, we must be able to see as if we see face to face through the glass. Even if a small filthiness comes into our conscience, we must be able to identify it and rectify it immediately through the Spirit. பரிசுத்தாய்பெற்ற வரங்கள் இருந்தாலும் கூட சுபாவம் குறைவு இருந்தாலும் கூட அங்கே ஆவியான வாசம் பண்ண முடியாது. ශුද්ධාත්මයන් වහන්සේ ලැබුවද ස්වභාවයේ කිලුට තිබේ නම් ආත්මයන් වහන්සේට එම තැනැත්තා තුළ වාසය කිරීමට නොහැකි. Though you may have received the gift of the Holy Spirit, yet if you have any filthiness in you, Holy Spirit cannot abide in you. ஆனபடியால தான் ஆவியான துக்கப்படுத்தி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆவி அவிழ்த்து போட்டு ஆவியில் காணப்படுகிறோம். ආත්මයන් වහන්සේව දුකට පත් කරමින් ආත්මයෙන් උණුසුම හෝ ශීතලව නොසිට ඇල්මැරි ආත්මයන් වහන්සේව නිවාදමූ තත්වයක අපි දකිනු ලබනවා. Having grieved the Holy Spirit, we are found in a very lukewarm state and we have quenched the Spirit. ஆனபடினால தான் முன்மாறி பின்மாறி யாக்கோபு 5:7 சொல்லும்போது வாசிப்போம். 5:7 ஒரு வசனம் வாசிப்போம். යාකෝබ් 5 වෙනි පරිච්ඡේදයේ 7 වන පදය අප කියවමු. Read James 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நட்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமை காத்திருங்கள். මේ ස්ථානයේ කියා තිබෙනවා ප්‍රථම අන්තිම වර්ෂාව පැමිණෙනතුරු ඉවසමින් සිටපන්න. Behold, the husbandman waited for the precious fruit of the earth, had the Lord long patience for it, until he received the early and the latter rain. அந்த பின்மாறி மேலே ஊற்றி அந்த 8 வசனம் சொல்லி இருதயத்தை சரியாக்க வேண்டியதாக இருக்கிறது. ප්‍රථම හා අන්තිම වර්ෂාව වස්වමින් කියා තිබෙනවා 8 වෙනි පදේ නුඹලාගේ සිත් ස්ථිරව කරගනිලා යයි සඳහන් කර තිබෙනවා. In order to receive the early and the latter rain, in the 8th verse we see that we have to establish our hearts. மேலே ஆதி நூற்றாண்டில் முன்மாறி மேலே ஊற்றப்பட்டது இன்றைக்கு பின்மாறி மேலே நம்ம மேலே ஊற்றப்பட்டிருக்கு. පරම කාලයේදී ප්‍රථම වර්ෂාවද මේ අවසාන කාලේ උන්වහන්සේ අප වෙත අන්තිම වර්ෂාවද වස්වමින් In the තිබෙනවා. ancient days, the former rain was poured, and in our days, the latter rain has been poured on us. அப்பதான் நற்பலனை நம்முடைய வருகையில நம்மளை எடுத்துக்கொள்ளப்பட முடியும். අනර්ග ඵල හැටියට උන්වහන්සේගේ ඊමේදී අපව ඔසවාගත හැකි Only වන්නේ then එවිටයි. would we be able to be gathered as precious fruits at the rapture. ஆனபடினால இன்னைக்கு பரிசுத்தாய் பெற்று வைராக்கியம், கசப்பு, மோசமான இச்சைகள், பிரிவினைகள், கோபம், வைராக்கியம் இப்படிப்பட்டதான காரியங்களை மாற்ற வேண்டுமானா இன்னொரு மலை தேவையா இருக்கிறது. ශුද්ධාත්මය ලැබූ ඔබගේ ජීවිතයේ තිබෙනා වූ තිත්තකම, ඊර්ෂ්‍යාව, කෝපය, වෛරය, භයානක තෘෂ්ණාදික ක්‍රියාවන් යනාදීන් ඔබ මිදීම ලබා ගැනීම සඳහා අනිවාර්යෙන්ම ඔබට වර්ෂාවක් නැවත අවශ්‍ය කරනවා. If you have to be delivered from all your anger, pride, jealousy, envy, strife away from your life, you who have received the Holy Spirit, another rain is necessary for you. மறுபடியில பலிபீடத்தில் பலிபீடம் வைக்கும்போது ஒரு அக்னினால எல்லாம் சாம்பலாக்கப்பட வேண்டாம். පූජාසනය මත පූජාව තබන විට ගින්න කරන කොටගෙන පූජාව දවා අළු බවට පත්විය යුතුයි. When the sacrifice is laid on the altar, the sacrifice has to be burned to ashes. பரிசுத்தாயை பற்றி பலவற்றை சொல்லப்பட்டு இங்கே தண்ணீர் மலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, மறுபடியில் அக்னியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ශුද්ධාත්මය පිළිබඳව විවිධ සඳහන් කරයි. වර්ෂාව ගින්න යන දේ ශුද්ධාත්මයෙන් නිරූපණය කරයි. Holy Spirit is compared to water, rain, and so many things. And fire. பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்னி இரவும் பகலும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டாம். පූජාසනය මත රැඳවල් ගින්න නිරතුරු ඇවිලෙමින් තිබිය යුතුයි. Fire has to be burning on the altar day and night continuously. அடிக்கடி குடிக்கிறது போல இப்போ எப்போ பார்த்தாலும் ஆவியிலேயே நிறைக்கணும். ஆவி இல்லாவிட்ட அல்ல அது சரி செத்த சரீரம். විටින් විට වහින වැස්සේ වතුර උරා ගන්නාක් සේම සෑම විටම ආලේපේ උරා ගන්නා වූ අත්දැකීම අපට තිබිය යුතුයි. ආත්මය නැති ශරීරය මැරිලාය. Just as it rains often and the earth drinketh the water, we have to be always filled with the Spirit. The life without Spirit is dead. யாக்கோபு 5:7 சொல்லப்பட்டு முன்மாறி பின்மாறி மேலே ஊற்றுவனே கீழே சொல்லப்பட்டு சிறப்பட்டு கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி. යාකෝබ් පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදේ ප්‍රථම සහ අන්තිම වර්ෂාව පැමිණෙන බව සඳහන් කර තිබෙනවා. 8 වෙනි පදේ ස්වාමීන් වහන්සේගේ ඊම ලංව තිබෙන බව සඳහන් In වෙනවා. James 5:7 we read that we will receive the early and the latter rain. In the 8th verse we see the coming of the Lord draweth nigh. அனமையானே கர்த்தர் வருகை சமீபம் அன்றைக்கு
ஆதி நூற்றாண்டில் அங்கே அப்போஸ்தல காலத்தில் சொல்லப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிட்டு இதோ சீக்கிரமாக யோவான் சொல்கிறார். පැමැතිනි උන්වහන්සේගේ ඊම ලං වෙන බව ඒ පළවෙනි සියවසේ ප්‍රේරිතයන් පවසා තිබෙනවා. අද බොහෝ කාලයක් ඉක්ුත්ව ගොස් තිබෙනවා. යොහාන් පවා මෙන්න ඉක්මනින් එමි යනුවෙන් සඳහන් කර තිබෙනවා. The apostles of the first century had said that the Lord is coming very soon, and many years have passed by. Even St. John had said, behold, he cometh. ஆண்டவர் வருகை தாமதிக்குமானால் நாம் மரித்தாலும் முதலாம் உயிர்த்திற்கு பங்குள்ளோனா ஒரு பூர்ணப்பட்டு மரிக்க வேண்டும். அப்போ தான் கர்த்தருடைய வருகை எழும்ப முடியும். උන්වහන්සේගේ ඊමට පෙර ආතුව අපට මිය යන්ට සිදුවන්නේ නම් අපි සම්පූර්ණ වූ තත්වයකින් යුක්තව මිය යා යුතුයි. උන්වහන්සේගේ ඊමේදී සම්පූර්ණ ශුද්ධවන්තිකු ලෙස පළවෙනි නැවත නැගිටීමට පංගුකාරයන් වීම සඳහා. If we are to face death before the coming of the Lord, we have to face death being perfected. Then we will be able to partake of the first resurrection. ஆண்டவர் நிறைய நேரத்தில் ஒருவேளை இந்த கூட்டத்தின் மத்தியில் அவர்கள் இன்றைக்கு இரவாக இருக்கலாம், நாளையாக சொல்ல முடியாது, வந்தால் என்ன செய்ய முடியும்? නොහිතන මොහොතක යේසුස් වහන්සේගේ ඊම සිදු වෙයි. ඇතැම් විට මේ මොහොතේ මේ රැසීම වේලාවේ නැතිනම් රැසීමෙන් අනතුරුව සිදු විය හැකි. එසේ උන්වහන්සේගේ ඊම සිදු වූවා නම් ඔබ කරන්නේ කුමක්ද? In an hour we think not the Lord will come. If he will come tonight, even at the conclusion of the service or tomorrow morning, what would we do? ஆனபடினால ஒரு தருணம் கொடுத்துரு. அநேர்ச்சிக்கப்படாத பாவியாக இருந்தாலும் சிலுவை மரணத்தினால ரத்தத்தினால உன்னை கழுகி சுத்திகரிக்க போகிறார். උන්වහන්සේ අවස්ථාවක් උදා කර දී තිබේ. ඔබ ගැලවෙන්න නොලැබූ පව්කාරයෙක් නම් උන්වහන්සේගේ වචනයෙන් උන්වහන්සේගේ ලේ වලින් සෝදා පවිත්‍ර වීම සඳහා. The Lord has given you an opportunity. If you have not been saved yet, the Lord has given you an opportunity to cleanse yourself with his word and by his blood. 1 கொரிந்தியர் 6:11 பல பாவங்கள் மேலே இருக்கப்பட்டது, ஆனாலும் கூட ஆண்டவர் ஆவியினால நீங்க கழுகப்பட்டீர்களே. පළවෙනි කොරින්ති 6 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදයේ කියා තිබෙනවා ආත්මයෙන් වහන්සේ තුලද නුඹලා සෝදනු ලැබුවෝය ශුද්ධ කරනු ලැබුවෝය කියා. In 1 Corinthians 6:11 we are read, such are some of you, but ye are washed, but ye are sanctified, but ye are justified in the name of the Lord by the Spirit. பரிசுத்த ஆவியற்ற சபைக்கு ரோமர் 15:15 மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த புறஜாதிய பலி பரிசுத்த ஆவியினால பலியாக்கப்படும், அக்னினால அங்கே பலியாக்கப்படும், சாம்பலாக்கப்பட வேண்டும். ශුද්ධාත්මය ලැබුව සභාව පිළිබඳව කියා තිබෙනවා ආත්මයන් වහන්සේ කරුණු කොටගෙන අන්‍ය ජාතීන් නැමැති පූජාව ශුද්ධාත්මයන් වහන්සේ විසින් ශුද්ධ කරනු ලැබුව පිළිගත යුතු වන පිණිස එනම් ගින්නෙන් එය පිළිගත යුතුයි. We read in Romans 15:16 that the offering of the Gentiles might be acceptable, being sanctified by the Holy Ghost. நான் ஆவியில வளர வர பாடுகள் சோதனை, அந்த பள்ளத்தாக்கும் மேடு பள்ளம் தேசம் தான், ஆனாலும் கூட மேடு பள்ளங்களில் பலதான் போராட்டங்கள் சோதனை இருக்கும். எந்த அளவுக்கு முன்னேறமா கர்த்தர் தும்மங்கள நூறுத்தனை ஆசிரிப்பார். කඳුහා හෙල්වලින් ගහනබෝ මිටියාවත් ඇති දේශයකි වර්ෂාව වතුර උරා ගන්නව දේශයක්. නමුත් නොයෙකුත් ආකාර දුක් ගම් කඩළු සෝදිසි පරීක්ෂා ඔබට තිබෙන නමුත් ඔබ උන්වහන්සේ හා සමග සිටින්නේ නම් මේ සියල්ලෙන්ම උන්වහන්සේ ඔබට ජය හිමි කර දෙනවා ඇත. It is true that it is a land full of hills and valleys, and that the earth drinketh water. There are so many obstacles, so many trials, temptations and problems. Nevertheless, when you progress, the Lord shall help you, he shall strengthen you and bless you. பரிசுத்தாய் பெற்று உபதேசத்தை கேட்டு ராபோஜனம் கொடுக்கலாம், ஆனாலும் போராட்டம் சோதனையிலே உன்னுடைய ஜீவிதம் விழுந்து போய் பின்மாற்றப்பட்டு அதேறியப்பட்டு மோசமான ஜீவியம் இருக்குமானால் இன்றைக்கு நீ மனம் திரும்பினா நலமா இருக்கும். ශුද්ධාත්මය ලබා ගැනීමට අනුකූලව ජීවත් වී රාත්‍රී භෝජනයට පවා සහභාගී වූ කෙනෙක් වන්නට පුළුවන්. එසේ නමුත් සෝදිසි පරීක්ෂා පීඩා පැමිණි අවස්ථාවේදී ඔබගේ ජීවිතේ වැටීම සිදු වී තිබේ නම් ඔබ අද දවසේදී පශ්චාත්තාප වී උන්වහන්සේ වෙතට පැමිණෙන්නයි නම් යහපති. You might have received baptism, lived according to the doctrines, and have taken communion. Nevertheless, if because of trials and temptations you had fallen away or drawn back, it would be good if you could come back to the Lord tonight. எல்லா வரங்களும் எல்லாம் இருந்தாலும் சரி, காலங்கள் கொடுக்கப்பட்டு இது சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 6:6 கடைசி சொல்லப்பட்டு பூர்ணராகும்படியாக கடந்து போவோமாக, கொடுக்கப்பட்ட காலம் பூர்ணராகும்படியாக கடந்து போவோமாக. සෑමදේම ලබා දී තිබෙන්නට පුළුවන්. හේබ්‍රෝ පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ සඳහන් කර තිබෙනවා සම්පූර්ණත්වයේ කරා අපි ගමන් කරමු කියා. We read in Hebrews chapter 6, though everything might have been given unto us, yet we should press forward in order to reach perfection or to be perfected. அப்படியா இருந்தா மட்டும்தான் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். එවන් අයට පමණයි ස්වාමීන් වහන්සේ වෙතින් දෙගුණයක් ආශිර්වාද ලබාගත හැකි වන්නේ. Only then would we be able to receive the double portion of his blessing. இன்றைக்கு விளக்கத்தோடு பேசுறதுக்கு நேரமும் இல்லை,
அப்படியே சுருக்கமாக சொல்கிறோம். இந்த நேரம் நீ ரட்சிக்கப்படாத பாவியாக இருந்தாலும் கூட உனக்காக ஒரு தருணம் கொடுக்கப்பட்டால் உனக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தொங்கிக் கொண்டு இருக்கிறார். සවිස්තරව සියල්ල කියා සිටින්නට මේ මොහොතේ වේලාව ප්‍රමාණවත් නොවේ. ඔබ ගැලවීම නොලබූ පව්කාරයෙකු වශයෙන් දකිනු ලබන්නේ නම් ඔබ වෙනුවෙන්ම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කල්වාරි කුරුසේ එල්ලී සිටිනසේක උන්වහන්සේව පිළිගන්න. There is no time for me to explain everything in detail tonight. Nevertheless, if you have not been saved, the Lord, He is hanging on the cross for you tonight, and please accept Him. உலகம் மாமிசம் பிசாசை ஜெயிக்கும்படியா இப்பொழுதும் கூட ஒரு அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். ලෝකේ මාංශය යක්ෂයාගෙන් ජය ගැනීම සඳහා මේ මොහොතේ උන්වහන්සේ ඔබට ආලේපයක් වගුරවන්නට යනවා. Now He is going to pour an anointing on you in order that you might overcome the world, sin and lust. இந்த நேரத்துல கூட அவர் அக்கினி அபிஷேகத்தினால் நம்ம தீட்டுகள், கரைகள், குறைகள், பாவங்களை சுட்டரிக்க போகிறார். උන්වහන්සේගේ ගිනිමේ ආලේපය කරනකොටගෙන නැතිනම් ගින්න තුලින් ඔබගේ රැලි කැලල් පාප කැලල් යනාදී සියල්ල දවා අලු බවට පත් කරන්න යනවා. Even by His fire, He is going to burn all your spots, all your filthiness, all your sin, all your abomination to ashes. எல்லாம் கண்களை மூடுவோமாக. සියලු දෙනාම දිනෙත් වසා Let's all ගනිමු. close our eyes. ஆவில உற்சாகம் இருங்க. அநேகர் சோர்ந்து போகாத ஆண்டவர் என்று காட்டிக் கொண்டு இருக்கிறார். ආත්මෙන් උනන්දුව සිටින බොහෝ දෙනා ක්ලාන්ත වෙන වගක් උන්වහන්සේ මට Be පෙන්වමින් fervent in සිටවා. the spirit. The Lord showing me that many are faint-hearted. எல்லாம் முழங்கால் நிற்போமாக. සියලු දෙනා දනින් Let's සිටිමු. all be on our knees. யாரும் கண்ணை திறக்க கூடாது. කිසිම කෙනෙක් ඇස් දෙක අරින්න එපා. No one should open your eyes. முடியாதவங்க உட்கார்ந்து கொள்ளலாம். முழங்கால் நிற்க வேண்டாம். නොහැකි අයට වාඩි වී සිටින්න පුළුවන්. දනින් සිටින්නට එවැනි අයට අවශ්‍ය නැත. Those who are unable to be on your knees, you may be seated. சிலுவை மட்டும் நோக்கி பார்ப்போமாக. කුරුසිය දෙස පමණක්ම බලමු. Only look at the cross. சிந்திக்க வேண்டாம். இங்கே தேவன் இல்லை என்று தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ නැතයි නොසිතන්න උන්වහන්සේ මෙම ස්ථානයේ සක්මන් කරමින් Do not think that the සිටින Lord is not here. He is moving in our place, in this place. இப்பொழுது இடம் கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னோட பேசுவார். දැන් ඔබ ඉඩ දෙනවා නම් ස්වාමීන් වහන්සේ ඔබ සමග කතා කරනසේක. If you would give room now, He shall speak to you. உன்னுடைய பாவத்தை மன்னிப்பார். ரத்தம் கொண்டு கழுவி சுத்திகரிப்பார். උන්වහන්සේගේ පාපවලට උන්වහන්සේ ඔබගේ පාපවලට කමා කර උන්වහන්සේගේ ලේ ඔබව සෝදාන He will forgive your sins and wash you with His blood and cleanse you. அக்கினியின் தேவன் உன் பாவத்தை சாம்பலாக்குவார். அந்த அக்கினி நல்லமையினால உன்னுடைய பலகீன வியாதி நிர்மூலமாக்கப்படும். ගින්න කරනකොටගෙන ගිනිමිය දෙවියන් වහන්සේ ඔබගේ පාප පුලිසා දමා එම ගින්න කරනකොටගෙන ඔබගේ රෝග ශාප දුබලතා සියල්ලම දමා අලු බවට පත් කරනවා. God of fire shall consume your sin through His fire, and He shall deliver you from all your sicknesses and infirmities. மல்கியா 4:2 சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சாம்பல் அப்படி காலின் கீழே சாம்பலாவே அக்கினிமயமான தேவன் உன்னுடைய சத்திர சாம்பலாக்குவார். இப்போ මලාගේ පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ දෙවන පදයේ සඳහන් තිබෙන පරිදි නුඹලාගේ පතුල් යට අලිවන් මක්නිසද මා විසින් පමුණුනේ දවසේදී ඔහු නුඹලාගේ පතුල් යට අලුමෙන් වන්නෝයයි සේනාවල ස්වාමීන් වහන්සේ Malachi කියනසේක. 4:3 we read, and He shall tread down the wicked, for there shall be ashes under the soles of your feet in the day that I shall do this. உன்னுடைய பாவம், சாபம், வியாதி, பலகீனம், தரித்திரம் எல்லாம் சுட்டரிக்க போகிறார். ඔබගේ පාප ශාප සියලුම කැලල් දවා අලු බවට පත් කරනවා ඇත. He is going to burn into ashes all your sin, sickness and poverty. எந்த காரியம் இருந்தாலும் சத்திர சாம்பலாக்க போகிறார். කුමන කාරණයක් වුවත් ස්වාමීන් වහන්සේ දවා අලු Whatever කරන්නේ. it may be, the Lord is going to consume everything into ashes. சிலுவை நோக்கி பார்ப்போமாக. කුරුසිය දෙස බලන්න. Let us look unto the cross. குருசீனில் தொங்கி நீர் குருதியும் சிந்தி நீர் குருசியில் தொங்கி குருதியும் சிந்தி இயேசுநாதாவின் உங்கோதாவில் கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்தே கண்கள் அயர்ந்தே தாகத்தால் தொய்தே கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தே கண்கள் அயர்ந்தே தாகத்தால் தொய்தே ஏனோ இதனை பாடுகள் ஏற்றி ஏனோ இதனை பாடுகிறேன் என் பாவம் போக்கிட வந்ததாரோ என் பாவம் ஓகே பார் சிலுவையை Look unto the cross. කුරුසිය බලන්න. தங்கேனே குருதியும் சிந்தேனே குருயே
ஹalleluya. இங்க பாரு, ஆண்டவர் காட்டுகிறார் அநேகர் விடுதலை பெற முடியாதபடி ஒரு අන්ධකාරத்தின் வல்லமை இங்க கிரியை செய்து கொண்டிருக்கு. ආත්මනෝසේ පෙන්눔 කරමින් සිටනවා බොහෝ දෙනෙකුට කන්නලව කිරීමට නොහැකි වන පරිදි අන්ධකාර බලවේගයක් මෙම ස්ථානයේ ක්‍රියා කරමින් තිබෙන බව. The Lord is showing to me that so many would not look unto the Lord or make supplication unto the Lord. There is a spirit of darkness in this place. சீயோனிலிருந்து வல்லமை பெறப்பட்டோம் ஊழியக்காரே உள்ளந்து ஜீவன் உண்டாகட்டும். இந்த கன்வென்ஷனுக்காக சபைக்கு தேசவர் வல்லமை உண்டா ஆவியோட இரு. සීලී සිට උන්වහන්සේගේ බලය පැමිණෙනවා දේව සේවකිනි. උන්වහන්සේගේ ආලේපය ඔබ කරා පැමිණෙනවා. මේ සභාවේ පිවිදීමක් ඇති කරනු ලැබීම සඳහා ඔබ අවදිව සිටින්න. ஓடட்டும் இந்த அந்தகாரத்தின் வல்லமை. Let the power of darkness go away. අන්ධකාර බලය දුරු වේවා. குருசேனில் தொங்கேனே குருதேயம் சிந்தேனே குரு இயேசு நாமமே குல்கோதாவில் குருசேனில் தொங்கேனே குருதேயம் சிந்தேனே குரு இயேசு நாமமே குல்கோதாவில் கண்களில் ஆணிகள் பாய்ந்தே கண்கள் அயர்ந்தே தாகத்தால் தொய்தே கால்களில் ஆணிகள் பாய்ந்தே பாடுகள் ஏற்றி ஏனோயதனை என் பாவம் போக்கிட வந்ததாரோ என் பாவம் போக்கிட வந்ததாரோ குருசேனில் தொங்கினி குருதியில் சிந்தினி குரு இயேசு நாமமே கொல்கோதாவில் குருசேனில் தொங்கினி குருதியில் சிந்தினி குரு இயேசு நாமமே கொல்கோதாவில் குருசேனில் தொங்கேனே குருதியில் சிந்தினி குரு இயேசு நாமமே கொல்கோதாவில் குருசேனில் தொங்கினி குருதியில் சிந்தினி குரு இயேசு நாமமே கொல்கோதாவில் குருசேனில் தொங்கேனே குருதேயம் சிந்தேனே குரு இயேசு நாமமே கொல்கோதாவில் குருசேனில் தொங்கேனே குருதியில் சிந்தினி குரு இயேசு நாமமே கொல்கோதாவில் குருசேனில் தொங்கினி குருதியில் சிந்தினி குரு இயேசு நாமமே கொல்கோதாவில் ஆவியான காட்டுகிறார் என்னுடைய அன்பையும் என்னுடைய கிரியையும் அற்புதத்துக்கு மாறா நீ கடினப்பட்டு கொண்டிருக்கிறாய். මාගේ ප්‍රේමයටත් මාගේ අනුකම්පටත් විරුද්ධව සිත සමහර අය දැඩි කරගෙන සිටිනවා කියා. You are hardening your heart against my love, said the Spirit of God. இந்த கல்மேல் மதுரன் நொறுங்கி போவான். என்னுடைய கரத்தின் மேல் விழுந்தா மகா பயங்கரமா இருக்கும். මේ ගලපිට වැටෙනා පොඩි කඩු ලැබෙයි. මාගේ හස්තයට හසවීම භයානකය. He that falleth upon this stone shall be broken into pieces. If my hand shall fall on you, you shall be punished. நீ ஒரு மண்ணான மனுஷன்தான். நீ ஒரு மண்ணான மனுஷன்தான். ඔබ දූලි මනුෂ්‍යකි. ඔබ දූවිලි මනුෂ්‍යකි. You are man of the dust. You have been made out of dust. தாழ்த்தி இடம் கொடுப்பாயானால் உனக்கு ஒரு ஆசீர்வாதமா அநேக நன்மையா இருக்கும். ඔබගේ ජීවිතේ මේ මොහොතේ ඔබ ඊට දෙනවා නම් ඔබට යහපත සහ බොහෝ If ආශිර්වාද you would ලැබෙනවා. humble and surrender your life, it will be good and blessed unto you. என்னை தள்ளாத, என்னை அசட்ட பண்ணாதே. මාව එපා නොකරන්න. මාව සුළු නොකරන්න. Do not reject me. Do not despise me. நான் உன்னை பரிசுத்தமாக்கி என்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் நானே. මම නුඹව පවිත්‍ර කර මාගේ රාජ්‍යයට ගෙනියන්නේ මම විසින්මයි. I shall sanctify you, and it is I who shall take you into my kingdom. இப்பொழுது என்னுடைய ஆவிக்கு இடம் கொடு. දැන් මම ආත්මෙන් වාසයට ඉඩ දෙන්න. Give room to my spirit now. இப்பொழுது என்னுடைய ஆவிக்கு இடம் கொடு. දැන් මම ආත්මෙන් වාසයට ඉඩ දෙන්න. Give room to the Spirit of God now. உன்னை என்னை போல மாற்றுவேன். ඔබව මම වගේම මා මාරු I කරමි. shall transform you into my very image. கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்தே கண்கள் அயர்ந்தே தாகத்தால் தொய்தே கால்களில் ஆணிகள் பாய்ந்தே கண்கள் அயர்ந்தே தாகத்தால் தொய்தே என்
குருசேனில் தொங்கினி குருதியும் சிந்தினி குரு இயேசுநாதனே கொல்கோதாவில் குருசேனில் தொங்கினி குருதியும் சிந்தினி குரு இயேசுநாதனே கொல்கோதாவில் அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட எல்லாரும் எல்லாம் ஊழியக்காரர் All sons of God, get together and sing this song. இப்போ அக்கினியாவிச்சு மலைத்தவிட அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினியாவிச்சு மலைத்தவிட இப்போ அக்கினியாவிச்சு மலைத்தவிட அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் அக்கினியாலும் அக்கினியாலும் அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் இப்போ 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 அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினியாலும் அதடியார்கள் அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் இப்போ அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் எல்லா ஆவியில பாரு எல்லா ஆவியில Filled in the Spirit. அக்கினியாலும் அதடியார்கள் அக்கினியாலும் அதடியார்கள் அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினியாலும் அதடியார்கள் எழுந்திட அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் இப்போ அக்கினி இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்துவிடும் 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 ஹல்லேலூயா நாம எல்லாம் உட்காருவோம் Let us all be seated. 11 மேடு பள்ளங்களுள்ள தேசம் என்று 11 පරිච්ඡේදයේ 11 පදයේ කියා තිබෙනවා එය හෙල් වලින් සහ මිටි ආවත් වලින් යුක්ත දේශයක් කියා. In the 11th verse, 11th chapter 11th verse, we read that it is a land full of hills and valleys.
நம்முடைய ஆவிக்குரியத்திலே மேடு பள்ளங்கள் சோதனைகள் வரத்தான் செய்யும். අපගේ ආත්මික ජීවිතය හරහා හෙල් හා මිඩියාවත් වැනි වූ සෝදිසි පරීක්ෂා පැමිණීම අනිවාර්යයි. In our spiritual life, we have to come across hills and valleys, trials and temptations. சூலமத்தியா சொல்றார் உன்னத பாட்டு 2:8 என் நேசர் மேடு பள்ளங்கள்ல துள்ளி வருகிறார், சந்தோஷமா இருக்கிறார். සුලමෙතිය සලමුන්ගේ ගීතිකාව දෙවන පරිච්ඡේදයේ 8 වෙනි පදයේ සඳහන් කර තිබෙනවා මාගේ ප්‍රේමවන්තයා කඳුවල සහ හෙල්වල පනිමින්ද පැන නගමින්ද The එන්නේ Shulamite කියා. says in Songs of Solomon 2:8, my beloved, he cometh leaping upon the mountains, skipping upon the hills. என் நேசர் இயேசு சோதனைகள மேடு பள்ளங்கள்ல துள்ளி சந்தோஷமா வருகிறார். අපගේ ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සෝදිසි පරීක්ෂාවලදී එනම් කඳු හෙල්වල පැන නගමින් ප්‍රීතියෙන් Our ජයග්‍රහණය ලබා beloved, ගත්තා. our Jesus, he comes skipping and leaping upon the hills among all the trials and temptations in his life. சோதனையில அவர் தோந்து போகல, அதேறிப்பட்டு போகல, பின்மாறி போகல, ஜெயம் கொண்ட ஒரு வல்லமையான ஜீவிதம் செய்து சாத்தான தலையை நசுக்கினார். සෝදිසි වලදී අධෛර්ය වී ක්ලාන්ත වී ආපස්සට ගියේ නැත. උන්වහන්සේ අභීතව යක්ෂයාගේ හිස පොඩි කරමින් විජයග්‍රහණය හිමි කරගත්සේක. In his trials and temptations, he was not discouraged, faint-hearted or weary, but he boldly overcame and he crushed the head of Satan. அப்போஸ்தலனாய் பவுல் சொல்றார் பிலிப்பியர் 4:11-13 வரை சொல்ல எந்த சொல்லையும் மனரம்பியமா இருக்கிறேன். පිලිපි 4 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදේශ දෝ පවුල්තුමා කියා තිබෙනවා මොන ස්වභාවයකට පැමිණියත් සිත් සතුටින් සිටිමි කියා. In Philippians 4:11, St. Paul says, in whatsoever state I am, therewith to be contented I know. வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், பட்டினியா இருக்கும் பரிபரமும் பதிக்கப்பட்டிருக்கிறேன். පහත්ව සිටින්න දැන සිටිමි, පූර්ණව සිටින්න දැන සිටිමි, සියලු කාරණාවලදී තෘප්තියට පැමිණ ප්‍රීතියෙන් සිටින්න දැන සිටිමි. I know both how to abound and to be abased, and I know, and I'm being instructed to be full and to be hungry, both to abound and to suffer. என் பரிச்சயம் அப்படி சொல்ல நான் என்ன எல்லா சொல்லியும் மனரம்பியா இருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பேன் யார்? ஒன்னையும் பிரிக்க மாட்டேன், நிச்சயித்து இருக்கிறேன். ஜெயம் கொண்டவனால பரிசுத்தாவின் வல்லமையால நான் ஜீவிக்கிறேன். එක් වාතාවරණයකදී පමණක් නොවේ, සෑම අවස්ථාවකදීම සෑම ස්වභාවකදීම සිත් සතුටින් සිටින්නා වූ කරුණාව දැනගෙන සිටිමි. ආත්මයන් වහන්සේ සුද්ධ ආත්මයන් වහන්සේගේ කරුණාව කරුණු කොටගෙන උන්වහන්සේගේ ආත්මයේ බලය කරුණු කොටගෙන මෙලෙස පවසමියයි ඔහු සඳහන් කර තිබෙනවා. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමයෙන් තමාව වෙන් කරන්නේ කවුරුන්දයි ඔහු අභියෝග කර තිබෙනවා. Not just in one occasion or instant, in so many instances throughout all his life, he's mentioned saying, I know how to be abound and to be abased, and I can do through all things through Christ which strengthen me. Who shall separate me from the love of God? மீண்டும் சொல்லுங்க, எபேசியர் 17:12 சொல்லும்போது மதுபானத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாதபடி ஆவியினால நிறைந்து நான் ஊழியங்களின் ஜீவியம் சந்தோஷமா செய்து இருக்கிறேன். එපිස 5 වෙනි පරිච්ඡේදයේ 18 වෙනි පදයේ කියා තිබෙනවා මුද්‍රික පානෙන් මත් නොවේලා එයින් අනාචාරකම් හටගන්නේය. නමුත් ආත්මයන් වහන්සේට එකඟ වූ මත් වීමෙන් මත් වේලා යන In Ephesians 5:18 he said, and be not drunk with wine wherein is excess, but be filled with the Spirit. I have ministered to the Lord. எபேசியர் 3:16 உள்ளான மனுஷன் ஆவியினால வல்லமையா பலப்பட வேண்டும், அப்பதான் நீ ஜீவிக்க முடியும், ஒரு ஊழியம் செய்ய முடியும். එපිස පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදයේ සඳහන් කර තිබෙනවා ආත්මයන් වහන්සේ කරුණු කොටගෙන නුඹලාගේ අභ්‍යන්තර මනුෂ්‍යයා උන්වහන්සේගේ බලයෙන් ශක්තිමත් වන පිණිස කියා. එනම් ඔබට ජීවත් වන්නට ජයග්‍රහී ජීවිතයක් ගත කිරීමටත් හැකිවන්නේ ඒ විට පමණි. We read in Ephesians 3:16 that we should be strengthened with the might by the Spirit in the inner man in order to live an overcoming life or in order to do any ministry. நன்றா எடுத்து பாருங்கள். அப்போஸ்தலனாய பவுல் எபேசியர் 5:17-18 சொல்ல குடி மதுபானத்துக்கு ஏதாவது குறிகொள்ளாதபடி, மதுபானத்துக்கு எதுவாக குடிகொள்ளாதபடி வெறி கொள்ளாதபடி. In Ephesians 5:17 and 18 we see that we should not be drunk with wine. එපිස පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 18 වෙනි පදයේ ශුද්ධ පෞල්තුමා කියා තිබෙනවා මත් වෙන්නා වූ ඒ මුද්‍රික පානෙන් මත් නොවෙලා ආවිල වෙරි கொண்டவனாயிரு, ආවිල වෙරි கொண்டவனாயிரு. නමුත් ආත්මයෙන් මත් වෙලා But be filled and drunk in the Spirit. தன்னை மறக்க வேணும், ஒருமனப்பட வேணும், தன்னை மறக்க வேண்டாம். තමාව අමතක කළ යුතුයි, අමතක කර දැමිය යුතුයි. He should forget himself. He should just forget himself. முழுவதும் ஆவியால நிரப்பப்பட்டிருக்கணும், உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். හිස් මොදිනේ සිට පාදාන්තය දක්වා සහ මුලින්ම ආත්මයන් වහන්සේ විසින් මඟ පෙන්වනු He ලැබිය should යුතුයි. be completely wholly filled with the Spirit from the crown of his head to the sole of his feet. பரிசுத்தாய் விட்டு முத்திரிக்கப்பட்ட சபையே அப்படி பாச பேசி கொண்டிருந்தா போது 5:17 சொல்லுகிறார்,
மதுபானத்துக்கு எதிரான வெறி கொள்ளாமல் ஆவியில வெறி கொள்ள சொல்லுகிறார். සුද්ධාත්ම ලැබූ සභාව ඔබ ජීවිතේ රඟ දක්වමින් සිටීම සෑහෙන්නේ නැත. මේ ස්ථානයේ සඳහන් කර තිබෙනවා ආත්මයන් වහන්සේ කරුණු කොටගෙන මත්පැල්ලා යනුවෙන්. Oh Spirit baptized church, it is not sufficient if you just keep speaking some language, but be not drunk with wine, but be drunk or be filled in the Spirit. அவனுக்கு வெக்கம் வருமா? அவன் வாய் அடக்குவானா? Will he வெக்கம் வருமா? வாய் அடக்க முடியுமா? would you be ashamed or would you try to control your mouth? ඔබගේ මුඛය වසා ගන්න නැතිනම් බඩ පවත්වා ගන්නට ඔබට පුළුවන්ද? தன்னை மறந்து எந்த இடத்துலயும் கிடப்பான். A drunken person would not feel ashamed. He would be found in some place. He would not know where he is. He would have just completely forgotten himself. බේබදු මනුෂ්‍යයා තමා සිටින්නේ කොහෙද කතා කරන්නේ කුමක්ද කියා නොදැන ඔහු හැසිරෙන්නව කෙනෙක් වශයෙන් මත් වී සිටී. ஆவியானவர் வரும்போது தன்னை மறந்தான் சுய மறந்தான் எல்லாம் மறந்து இருக்கிறான். ආත්මවලසිකින් පිරින තැනත්තා තමකම තමාව සෑම දෙයක්ම සහ මුලින්ම අමතක කර දමන When the කෙනෙකි. Spirit of God comes upon a person and fills him, he just will forget himself. He will be completely lost in the Spirit. அப்படி ஒரு மனுஷனை தான் பவுல 3ஆம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படான். சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு புறம்தான் நான் அறியேன். එවන් මනුෂ්‍යකි පාවුල්තුමා ඔහු ආත්මයන් වහන්සේ කරුණු කොටගෙන තුන්වෙනි ස්වර්ගය දක්වා ඔසවනු ලැබුවා. ඔහු සඳහන් කර තිබෙනවා එසේ ගනු ලැබුවේ ශරීරයෙන් යුක්තවද වියුක්තවද කියා නොදනිමි කියා. Saint Paul was such a person, and he did not know whether he was in the body or outside his body, but he was taken to the third heaven. அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் ஏசாயாவில் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு 51:21. මිනිසා තමයි යෙසායා අනාගත වක්තෘ 51 වෙනි පරිච්ඡේදයේ සඳහන් අනාගත වාක්‍ය සඳහන් කර There is තිබෙන්නේ. a prophecy mentioned by Isaiah the prophet in the 51st chapter of Isaiah 21st verse. 21 වන පදය. ஆகையால் சிறுமைப்பட்டவளே மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே நீ கேள். மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே கேள். வாசிப்போம். මුද්‍රික පානීය නැතුව මත් වී සිටිනව තැනැත්තිය මේක අසපන්න. Therefore hear now this, thou drunken, but not with the wine. அடுத்த வசனம் வாசி. ඊළඟ පදය. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் மதுபானம் குடிக்காமல் வெறி கொண்டவளே, தேற்ற விட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காட்டில் அடிபட்டவளே. சொல்லு. அங்கே பாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. මෙම ස්ථානයේ කියා තිබෙනවා පීඩිත වූ තැනැත්ත යනුවෙන් කුණාටුවෙන් ගසාගෙන යනු ලැබූ තැනැත්තිය වශයෙන් මේ ස්ථානයේ සඳහන් කර තිබෙනවා. Here it is mentioned about a person who has been afflicted. அதுல என்ன சொல்ல 54:11 சொல்லப்பட்டிருக்கு. 54 කියා තිබෙනවා. 54:11 we read. 11 சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிபட்டவளே தேற்றரவற்றவளே இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். போதும், ஒரு உச்சிதமான மகிமையுள்ள கற்கள் ஆக்குவேன். பாடுகள் மத்தியில நம்மளை மாற்றுகிறார். 54 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදයේ සඳහන් කර තිබෙනවා අනේක විද පීඩා මැති ඊට අනර්ග ගලක් ලෙසට ගල් ලෙසට උන්වහන්සේ අපව මාරු කරන වග. We read that all the borders shall be of pleasant stones, lay thy foundation with sapphires. It shows a very precious life in midst of trials and temptations. பெருங்காற்றில் அடிபட்டவளே, பலவிதமான சோதனையில இருக்கிறவளே, உன்னை பார்த்து சொல்லுகிறார். කුණාටුවෙන් සෙලවෙන්නා වූ අසරණ වූ සැනසෙල්ලක් නැති තැනැත්තිය ඔබ දෙස බලා උන්වහන්සේ මෙසේ කියන Thou afflicted, tossed with a tempest. Here the Lord is speaking to you who are in midst of so many problems. சோதனையில அருமையான ஒரு கல்லா மாற்றுகிறார். சோதனையில அருமையான ஒரு கற்களா மாற்றுகிறார். සෝදිසි පරීක්ෂාවේදී පීඩිත අවස්ථාවේදී උන්වහන්සේ පියකරු මනහර අනර්ග ගලක් ලෙසට ඔබව මාරු කරනවා ඇත. In your trial, in your temptation, in your tempest, he is making you as a precious stone. இன்னைக்கு பார்க்கிறோம் அருமையான கற்களா மாற்றுறாங்க இயந்திரம் கொண்டு. அதுபோல அருமையா பாடுகள், சோதனை, கஷ்டங்கள், வியாதி, பலகீனத்தில் அருமையான ஒரு மாணிக்கா மாற வேண்டுமானால் ஆவியானவனை உருவாக்க வேண்டியதா இருக்கிறது. යන්ත්‍රානුසාරයෙන් අනර්ග ගල් කපා කොට ගන්නක් මෙන්ම ආත්මයන් වහන්සේ විසින් ඔබව පියකරු අනර්ග ගලක් ලෙසට මාරු කිරීම සඳහා සෝදිසි පරීක්ෂා පීඩා කරන කොටගෙන ඔබගේ ජීවිතයේ කැපීම් කෙටීම් සිදුවිය යුතුව තිබෙනවා. Through so many instruments, tools and machines, people are making very, very precious stones. In the same manner, the Holy Spirit, through so many trials and temptations, he is cutting, chopping and forming you as a very precious stone. பிலிப்பியர் சொல்லி 1:4 சொல்லப்பட்டிருக்கு.
அவரால் என்னில் ஆரம்பித்த நற்கிரியை துவங்குனரும் முடிக்கிறவரும் சொல்லப்பட்டிருக்கு. පිලිපි පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ සිංහලෙන් 6 වන පදයේ කියති වෙනවා අප තුල යහපත් වැඩක් පටන් ගත් උන්වහන්සේ එය සම්පූර්ණ කරන්නට බලවත්ව සිටින බව. In Philippians 1:6 we read, "He which hath begun a good work in you will perform it until the day of Christ." என்னில் நற்கிரியை ஆரம்பித்தவர் මා තුල යහපත් වැඩක් ආරම්භ කළ තැනන් He වහන්සේ. which hath begun a good work in me. அதை அவருடைய கிறிஸ்துவ நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்று நம்பிக்கையா இருக்கிறேன். උන්වහන්සේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දවස දක්වා ඒක සම්පූර්ණ කරන සේකයි යන මේ විශ්වාසය ඇතුව මා සිටිමි. I am confident of this very thing, that he which hath begun a good work will perform it until the day of Christ. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். නුඹලා සියල්ලන් ගැන මෙසේ මා කල්පනා කරන සෑම විටකදීම මාගේ දෙවියන් වහන්සේට නුඹලා ගැන ස්තුතිවන්ත Even වෙමි. as it is meet for me to think this of you all, because I have think you in my heart. Whenever I think of you, I praise God for you all. நற்கிரியை ஆரம்பித்தவர் முடிக்க வேண்டும். යහපත් වැඩක් ආරම්භ කළ තැනන් වහන්සේ ඒ අවසන් කළ යුතුයි. He which has begun a good work in us has to finish it. நம்முடைய ரட்சிப்போட அல்ல, குழந்தையோட அல்ல, மனவாட்டியா மாற வேண்டும். ගැලීම ලැබීමෙන් පමණක් නොවේ අවසන් වන්නේ අප සම්පූර්ණත්වයට පැමිණ මනාලිය ලෙසට මාරු වීම It අවශ්‍යයි. shall not end with salvation, not as a babe, but we all have to grow to become the bride of Christ. அதனால இன்னைக்கு அநேகர் கொடுங்காட்டும் சோதனை மத்தியில பின்மாறி போகிறாங்க. අද සුළු කුණාටුවකින් පරීක්ෂාවකින් බොහෝ දෙනා පසුබසිනවා. Today many backslide in their trials. அதைரியப்பட்டு போகிறாங்க. අධෛර්ය වී යනවා. They become discouraged. சரியா ஜெபிக்கிறது இல்ல. හරියාකාරයෙන් යාඥා කරන්නේ They do නැත. not pray properly. சரியா கூட்டங்களுக்கு வருவது இல்ல. නිසියාකාරව රැස්වීම් වලට They do සහභාගී වන්නේ not නැත. attend meetings properly. பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு நாங்கள் ஒரு விசுவாசின்னு வருவார்கள். ඉරුදින රැස්වීමට පමණක් ඇදිරිවන්තිකු ලෙසට සහභාගී වෙනවා. To show themselves that they are also believer, they just attend only the Sunday service. அதனால அந்த வேலை பாதியிலே நின்று கொண்டிருக்கிறது. அந்த வேலை பாதியிலே நின்று கொண்டிருக்கிறது. එවිට ඒ That work වැඩේ has stopped in between. එවිට ඒ වැඩේ අඩකින් නතර වෙනවා. அதான் நேச்சர் மேடு பள்ளங்களை பிரித்து வருகிறார். My beloved cometh leaping upon the hills and the valleys. මගේ ප්‍රේමවන්තයන් හෙල්හා කඳු මැද පැන නගමින් පැමිණෙන්නේය. நான் சோதனையில் நான் ஜீவிச்சு காட்ட வேண்டியதா. සෝදිසිවලදී අපි ජීවත් වී පෙන්විය යුතුයි. We should live and reveal in the midst of trials. ஒரு தாய் ரொம்ப ஆவிக்குரிய தாயா இருந்தார்கள். එක් මවක් ඉතා ආත්මික මවක් වශයෙන් There was a සිටියා. very spiritual mother. அவங்க ஆற்றுல துணி அங்கே ஊருக்குள்ள தண்ணி இல்லைன்னு சொல்லி ஆற்றுல போய் துவைக்க போனார்கள். ඇනිදේ වතුර නැතයි කියා ගඟට ගොස් රෙදි සේදිව සඳහා ගඟට ගොස් තිබෙනවා. Because she did not have water to wash her clothes, she went to the river to get them washed. அந்த வழுக்கி விழுந்து அந்த முட்டு உடைந்து அந்த தண்ணீரிலே கிடந்தார்கள். ලිස්සා ඇද වැටි දැනහිස බිඳී වතුරේම දකින්නු ලැබ තිබෙනවා. She slipped, broke her knee and fell into water and was there in the water. கடைசியில் அவங்க வீட்டுக்காரருக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்கள் எடுத்து கொண்டு சென்றார்கள். නිවසට දන්වනු ලැබ ඔවුන් පැමිණ ඇයව රැගෙන ගියා. Later on, her home folks got to know about this and took her home. அவருடைய கணவனார் ரட்சிக்கப்படாதனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு சொன்னா சம்மதிக்கவே இல்லை. ඇගේ සැමියා ගැලවීම නොලත් කෙනෙක් බැවින් රෝහල් ගත කරන්නට ඉල්ලා සිටි මොහොතේදී තරයේම එය ප්‍රතික්ෂේප කළා. Because her husband was not saved, he wanted to take her to the hospital, but she did not want to go to the hospital. She completely refused to go to the hospital. ஹாஸ்பிட்டலுக்கு போனவன் டாக்டரோட எனக்கு முடியவே என்னுடைய பாடியில எதையும் தொடக்கூடாது. වෛද්‍යවරුන් මගේ ශරීරයට කිසිම ආකාරයකින් අත නොගසිය යුතුය යයි ස්ථිරව සිටියා. She was very firm, saying that the doctors should not touch her body. முட்டு நொறுங்கி போயிருந்தது. ඇගේ දණහිස බිඳී ගොස් තිබුණා. Her knee was broken. வீட்டுக்கு எடுத்து கொண்டு வந்தார்கள். ඇදිරි නිවසට ගෙනාවා. She was brought home. பின்ன இந்த கட்டு போடுறவங்களை வைத்து கட்டலாம்னு அவரை அழைத்து வரும்படியா போனார்கள். ඒ ස්ථානයේ නිවසට ගෙන ආවිත ඒ දණහිස එක්කර පත්තු බඳින්න පුළුවන් කෙනෙකු උදව්වට එම ස්ථානයට ගෙනෙනු ලැබුවා. A person was taken to a home so that he could do some bandaging to her legs so that they can rejoin. அவர் சொல்லிவிட்டார், ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேங்க, ஆஸ்பத்திரியும் போகவில்லை, இங்கேயும் இல்லை, இப்படிப்பட்டவங்களும் அந்த கட்டெல்லாம் போட முடியாது.
ඒ අවස්ථාවේදී ආ පැවසුවේ රෝහල්ගත වන්නටත් මට නොහැකි. මේ වගේ පත්තු බැඳීම් වැනි මෙවැනි දේවල් කිරීමටත් මට ඉඩ දීමට නොහැකි. He said, "You cannot go to the. She said, I cannot go to the hospital nor anywhere. Neither would I allow you all to do any bandaging to my leg." ரெண்டாவது நாள்ல பயங்கர வீங்கி பயங்கரமா காணப்பட்டார். දෙවැනි දවසේදී දරුණු ලෙස ඉදමී තිබුණා. දරුණු වේදනාවක් ඇතුව සිටියා. Second day, she had swollen very much and she was going through a lot of pain. பலரும் பல விசுவாசிகள் கூட ஆலோசனை கொடுத்தாருங்க. நாங்கள் அந்தந்த ஹாஸ்பிட்டல் போய் எங்களுடைய செலவில் அதை சரியாக்கி கொள்கிறோம். විවිධ මත විවිධ අය පළ කළා. ඇදලිවතුන් පවා විවිධ මත ඉදිරිපත් කළා. අහවල් රෝහලට ගියොත් මේ යම් විදියට හරි ගස්සා ගන්න පුළුවන් යනාදී වශයෙන්. So many people gave us so many counsels. Even our believers went and gave a counsel saying, if you go to such and such hospital, they will put everything right. அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டார். யாருக்கிட்டையாவது சொன்னால் எனக்கு வேதனை எடுக்கு, எனக்கு பராமரிங்க யார்ட்டையும் சொன்னனா? එවිට එක ප්‍රශ්නයක් ඇසුවා. මම ඔබගෙන් යම් කෙනෙකුට කීවාද මගේ වේදනාව අධිකයි. මට වේදනාව දරා ගැනීමට නොහැකිව තිබෙනවා කියා. She turned back and asked them a question saying, did I tell any of you that I was going through pain or I was feeling pain, any pain? இயேசுக்காக எப்போ ஜீவிக்கணும்? இதான் சோதனையில் இப்போதான் ஜீவிக்க வேண்டும், இப்போதான் ஜீவிக்க வேண்டாம். ஒருத்தர் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. 15வது நாள் நடந்து விட்டார். යේසුස් වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වී යුතුයි කිනම් මොහොතකද මෙවන් මොහොතකයි. යේසුස් වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වී පෙන්විය යුතු කදිම වේලාව දැන්ව තිබෙනවා. මා ඒ පෙන්වන්නෙමි. මේ නිසා කිසිම ප්‍රතිකර්මයක් මට අවශ්‍ය නැතය. තරයේ මැදිහිල්ලෙන් සිටියා. දින 15ක් වන විට ඇයට ඇවිදීමේ හැකියාව ලැබුණා. He said, when should I live for the Lord? It is during such a time that I should live for the Lord. So saying so, she refused all sort of medical advice and she had faith on God, and on the 15th day she was able to get up and walk. மருத்துவர் சொன்னார், நாங்கள் சிறிய ஒரு அறுவை சிகிச்சை செய்தாலும் கூட படுக்கையிலே 6 மாசம் இருந்தால் தான் கொஞ்சம் எழுந்திருக்க முடியும். කුඩා සත්කමක් මීට කරනු ලැබුවත් අවම වශයෙන් මෙවන් රෝගියෙකු මෙවන් දණහිස් බිඳුණු කෙනෙකු මාස 6ක කාලයක්වත් රහනේ සිටින්න සිදු වී අනතුරුවයි නැගිටින්නේ. The doctor said even if he had operated on such a person, that person would have to be bedridden for 6 months in order to get up and walk. 17வது நாள் எழுந்து நடந்தார்கள். 17 වෙනිදා ඇය නැගිට ඇවිද්දා. She got up and walked on the 17th day. அதுக்கு பிறகு 20 ஆண்டுக்கு பிறகு தான் அவர்கள் மரித்தார்கள். ඉන් අනතුරුව 84 வயசுல தான் மரித்தார்கள். තවත් වසර 20ක් ජීවත් වී ඉන් අනතුරුවයි ඇය ස්වාමීන් වහන්සේ වෙතට ගියේ. She lived for 20 more years and at the age of 84 she died. கேரளாவில் ஒரு குடும்பத்தில் அந்த டெல்லியில் ஒளிஞ்ச KK சார்ஜ் அவங்களுடைய தாயாரே கேரளாவில் இருந்தார்கள். කේරළවල සිටියා KK කියන පුද්ගලයාගේ මව කේරළවල සිටියා. The mother of Pastor KK George, who was living in Kerala. Pastor Georgeගේ මව කේරළවල සිටියා. இன்னொரு மகன் பேபி ஜார்ஜ்னு சொல்லி சென்ட்ரல் பசார் மரிச்சா அவரும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பேபி ஜார்ஜ். There is another person called Baby George. He is still serving the Lord. Pastor Baby George කියනවා පාසද උන්වහන්සේට සේවය කරමින් එහි සිටියා. அவங்களுடைய மகள் மரியமான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ගෙදියනිය මරියම්මා යන තැනැත්තිය උන්වහන්සේට සේවය කරමින් The සිටියා. daughter Mariamma, she is also serving the Lord. ஏறத்தாழ 70 வயசுக்கு மேலே 80 வயசு பக்கம் இருக்கும்போது அவங்க நடந்து போகும்போது அவங்க கீழே விழுந்து இந்த எலும்பு ஒடிஞ்சு நேரம் இந்த எலும்பு நட்டமாக நின்றது. ඇය ඇවිදින යන අවස්ථාවේදී වයස අවුරුදු 80ක් වන විටදී ඇය ඇවිද යමින් සිටිය විටදී හදිසින්ම ලිස්සා වැටි ඇගේ ඇට මිදුලක් හස්තියක් බිඳී ගියා. When she was about 8 years of age, and when she was walking one day, she slipped and fell suddenly, and a bone was just protruding out. எல்லாரும் ஆவிலே எல்லாம் ஜெபம் பண்ணார்கள். සියලු දෙනාම යාඥා කළා. Everyone came and prayed for her. எலும்பு அப்படியே தான் இருந்தது. எலும்பு நட்டமாக ஸ்டாண்டிங்ல நின்று கொண்டிருந்தது. The bone was just protruding out as it was. ඇගේ තත්ත්වය අන්ත තත්වයකට පත් වී තිබුණා. சரியான ஒரு ஆவில இருந்தாங்க. சரியான இடத்துல எலும்பு போய் நின்றது. ඇය හරි එම ඇට මිදුල හරි ස්ථානයේ තිබුණේ නැත. ආලේපි පැමිණි විට ඒ හරි ස්ථානයට පැමුණා. She got filled in the spirit and the bone went and got joined in the correct place. ஆவில வல்லமே நந்த ஆவியானவர் டாக்டரை சரியாக்கி விட்டார். ආත්මෙන් වහන්සේ වෛද්‍යවරයව සිටමින් ඒ හරි විදිහට සකස් කළා. The Holy Spirit being a healer or the physician, he operated on her and gave her the healing. ஆவியானுடைய மருத்துவத்தை கொடுத்து அவன் சரீரத்தை
ஆபரேஷன் செய்வா எல்லாம் செய்வா எல்லாம் விடுதலையாகும். ආත්මෙන් වහන්සේට මුළුමනින්ම ඔබගේ ශරීරය බාර කරනවා නම් උන්වහන්සේ සත්කම් සිදු කරයි ඔබගේ ශරීරයේ සියලුම දේ හරි ආකාරව සකස් කර සොය හිමි කර දෙයි. If you would wholly surrender your body to the Holy Spirit, He will perform the surgery and put your whole body right or heal you completely. வாலிபனா இருந்தபோது ஒரு ஆக்சிடென்ட்ல ஆனே. ஆனால் எங்கள் வீட்டுக்கு தெரியாதபடி அதை நான் குணமாக்கி விட்டேன். ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிறகு ரொம்ப பாதிக்கப்பட்டேன். තරුණ වයසේ සිටියේදී රියානතුරකට භාජනය වූයමි. ඒ අවස්ථාවේදී මගේ යම් කිසි දෝෂයක් ඇති වුණාමොත් මම නිවසට ඒ පවසන්නේ නැතුව සුවපත් කරගත් නමුත් සේවයට පැමිණීමෙන් අනතුරුව එම ස්ථානයේ යම් බලපෑමක් ඇති වුණා. When I was a young boy, I met with an accident, but I did not inform my home folks about it. But I got it healed some or other. But after I joined the ministry, I felt that impact on me again. என்னுடைய நரம்புகள் நின்று போயிட்டு நான் இப்படி திரும்பவனா இப்படி தான் திரும்பவும். මගේ නාරවල ස්නායුවලේ පැත්තේ ක්‍රියාකාරීත්වය ඇන හිටියා. මා හැරෙන්නට අවශ්‍ය නම් මගේ ඔළුව හරවන්නට නොහැකි, හිස හරවන්නට නොහැකි, සම්පූර්ණයෙන්ම මුළු ශරීරයෙන් හැරීම අවශ්‍ය කළා. Some of my nerves stopped functioning, and if I have to turn my head, I would have to turn my whole body. அது மட்டும் இல்ல இப்படி திரும்ப முடியாது, இப்படி திரும்ப முடியாது. මේ වගේ මට හැරීමට අපහසුවක් තිබුණා. I could not turn my head both ways. சரியானபடி குனிய முடியாது, நிமிர முடியாது. හරියාකාරව නැමෙන්නට, කෙලින් වෙන්නට පහසු නොවිය. I could not bend or get up. அவர் சொன்னா உனக்கு 3 ஊசி போட வேண்டியது இருக்கு. ඔවුන් පැවසුවා මට එන්න 3ක් ලබා දිය යුතු බව. They said I would have to take 3 vaccines. எனக்கு ஆவியில ஒரு மயக்கம் வந்தது. முதலாவது ஊசி போடும்போது கொஞ்சம் வலி எடுத்தது எனக்கு முதுகுல. මට ආත්මයෙන් මත්වී මා සිටියා. පළවෙනි එන්නත දෙන විට කුඩා වේදනාවක් මට දැනුණා. But I was drunk in the spirit. But when I got the first vaccine, I felt a little pain in my loins. அடுத்து 3 ஊசி போட்டு முடித்தாரு. நான் ஆவியில விட்ட பிறகு எனக்கு அதெல்லாம் சுகமாயிடுச்சு. එන්න 3ක් මෙලෙස දෙනු ලැබුවා. ඉන් අනතුරුව මට සුවය අත්දකින්න හැකි වුණා. After that, I was given the other vaccines and I felt completely healed. ஆனா ஒரு மட்டும் இல்லை, இந்த கழுத்து பகுதி எனக்கு திருப்ப முடியாத பகுதியில் இந்த இடத்துல நரம்பெல்லாம் பிடிக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் இது மாதிரி ஹீலிங் சர்வீஸ் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு வல்லமை வந்து இறங்கியது. බෙල්ල හරවන්නට නොහැකිව මගේ නාරවල යම් දෝෂයක් තිබුණා. ඒ අවස්ථාවේදී මේ වගේ සුව කිරීමේ මෙහෙයක් තිබුණා. උන්වහන්සේගේ බලවත් ආලේපයක් මා වෙත පහළ වුණා. I could not turn my head and my nerves on the left side of my head stopped functioning. But one day in a meeting like this, healing service like this, power of God came into me. நாங்க மதுரையில் அந்த ஞானசெல்வம் அமைச்சு பழைய அமைச்சு மரிச்சு போனவங்க ஊழியக்காரர்கள் காலையில் 9 இருந்து 4 மணி வரைக்கும் அமைதியா ஜெபித்து கொண்டிருந்தோம். ඒ ස්ථානයේ දෙවිසේවක සහෝදරයන් උදෑසන 9 සිට 4 දක්වා ඔවුන් නිහඬියාවෙන් යුක්තව යාඥා කරමින් සිටියා. The worker sisters in that place from morning 9 till 4, they were silently praying there in that place. ஒரு 4 மணி ஆனபோது ஒரு புயல் காற்று வந்து எல்லா மனசையும் தூக்கி வீசி சடச்சடன்னு பயங்கரமா எல்லாம் தூக்கி வீசி போட்டு கொண்டே வந்தது. 4 වන විට සුළි සුළඟක් මෙන් සුළඟක් පැමිණියා. එකිනෙකා එක එක පැතිවලට විසි කරන්නට වුණා. But around 4 p.m. in the evening, there was a mighty rushing wind and everyone got thrown off. அந்த ஆவி என்ன வந்து தொட்டது ஒரு அபிஷேகத்துல கொஞ்ச நேரம் தான். එම ආත්මය ආලේපය පැමිණ මා ස්පර්ශ කළා. கொஞ்ச நேரம் தான். සුළු මොහොතක්. சுகமாயிட்டு இன்னைக்கு திரும்ப முடியும். සුවපත් වුණා. හිස හැම පැත්තටම හරවන්නට පුළුවන් වුණා. And the anointing of God came upon me and within seconds I was healed and I was able to turn my head. உன்னை மறுபடுத்த எல்லா வேலையும் ஆவியானவர் செய்ய முடியும். The Holy Spirit can do everything in order to transform your life. ඔබගේ ජීවිතයේ තිබෙන සෑම දෙයක්ම වෙනස් කරලන්නට ශුද්ධාත්මයන් වහන්සේට හැකියාව ඇත. இந்த பின்மாரி மலை தேவை, இந்த அபிஷேகம் பெற்ற இன்றைக்கு மலை தேவை, நற்பலனை சேர்க்கும்படியாக. අන්තිම වර්ෂාව ශුද්ධාත්මය ලැබුව ඔබ සියලු දෙනාටම අවශ්‍යයි කුමකටද? අනර්ගඵල ලැබ දීම සඳහා. All of you who have received the baptism of the Holy Ghost, you need this latter rain today in order to become the first fruits. அபிஷேகத்தின் நிறைவினால தான் சிந்தையை மாற்ற முடியும், இச்சையை போராடி ஜெயிக்க முடியும். ආලේපී පූර්ණත්වයේ කරුණු කොටගෙනයි මනසේ සිතවිල්ල වෙනස් කළ හැක්කේ, තෘෂ්ණාවේ පොරබැදීමෙන් ජයගත හැක්කේ. Only through the anointing can your mind, your thought be changed and you can subdue all the thoughts of lust. அந்த தம்பி சாட்சி கொடுத்தான், ஆவியினால நான் குப்பையும் தூசியுமா எண்ணி விட்டு விட்டேன். That brother testified saying, through the anointing I considered everything as dung and dust. සියලුම ආත්මයන් වහන්සේගේ ආලේපී කරුණු කොටගෙන සියලු දේම කුණු හා කසල මෙන් සලකන්න පුළුවන් වූ බව සහෝදරයා දැන් සාක්ෂි දරුවා.
வருகையிலே சிந்தையிலும் ஜெயம் எடுக்க வேண்டும். சிந்தைகளை ஜெயம் எடுக்க வேண்டுமானா அது கேட்டு அபிஷேகம். சிந்தையை மாற்றது ஆவியானவர், சுபாவங்களை மாற்றது ஆவியானவர், பாடி கஷ்டத்தில் திறனா இருக்கக்கூடிய ஆவியானவர். සිතවිල්ල වෙනස් කරන්නේ ශුද්ධාත්මයන් වහන්සේ, චරිතය ජීවිතයේ ස්වභාවය වෙනස් කරන්නේ ශුද්ධාත්මයන් වහන්සේ. ඒ වගේම සෝදිසි පරීක්ෂාවලින් ඔබට ජය හිමි කර දන්නේ ශුද්ධාත්මයන් වහන්සේ. ඒ ආලේපය ඔබට අවශ්‍ය කරනවා. It is the Holy Ghost who can change all your thoughts, who can give you victory in your mind, and it is He who can make you to be strong and firm in the midst of trials. அருமையானே, அப்படி ஒரு வல்லமையான அபிஷேகம் தேவை. எவ்வளவு தூரம் உண்மையா இருக்குமோ அவ்வளவு தூரம் போராட்டம் இருக்கும். බලගතු ආලේපයක් ඔබට අවශ්‍ය කරනවා. කොපමණ දුරට ඔබ විශ්වාසවන්තව අවංකව සිටිනවාද, එපමණ දුරට ඔබට සෝදිසි පරීක්ෂාද We පැමිණෙනවා. need such a powerful anointing, and to the extent we are faithful to that anointing, to that extent we would have to fail battles and strifes. ஆனபடினால யார் ஜீவிக்கிறாங்களோ அவங்க மேல போராட்டம். பிழையாம் ஜீவித்து கொண்டிருந்தான். நான் 22 சொல்லப்பட்டு என்னாகுமா, நான் நீதிமான் மரிப்பேன் சொன்னான். ஆனால் அவன் போராட்டத்தில் அவ்வளோ சாட்சி உள்ளவன், வல்லமை உள்ளவன், சாத்தான் அவன் அழித்து போட்டான். කවුරු කෙලසින් අවංකව ජීවත් වන්නේද? එවන් අයට ඒ තරමටම සෝදිසි පරීක්ෂාවන් පැමිණෙනවා. බාලම් පැවසුවා, ධර්මිෂ්ඨයෙකුගේ මරණයෙන් මාගේ මරණය මට වේවා කියා. එසේ නමුත් ඊට සරිලන ජීවිතයක් ඔහු ගත කළේ නැත. We see, to the extent a person is faithful and true to the Lord, to that extent he would have to face trials and battles and conflicts in his life. We see concerning Balaam in Numbers chapter 22 that even he says, let my end be as the end of the just or the righteous. But he could not live such a life. He died a pathetic death, though he was a very powerful person. ஏன்னா 31:5-8 சொல்லப்பட்டிருக்கு, அவனை பிழையாம பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். ගණන් කතාව 31 වන පරිච්ඡේදයේ 8 වෙනි පදයේ සඳහන් කර තිබෙන්නේ බාලාම කඩුවෙන් මරා දමනු ලැබූ බවයි. We read in Numbers 31:8 that he was slaughtered or he was killed by the sword. நற்பலன் எடுக்கும் வரை கர்த்தருடைய வரியில காணப்பட வேண்டாம். අනර්ග ඵල විය යුතුයි. උන්වහන්සේගේ ඊමේදී ඔසවා ගනු ලැබිය We යුතුයි. should become precious fruits. We should be raptured at his coming. இன்றைக்கு நல்லா ஓடுறாங்க, புத்தியெல்லாம் கலாத்தேன்னு சொன்னா ஆவில் நல்லா ஆரம்பிக்கிறாங்க, டிரான்ஸ்ல போகிறாங்க, பெரிய பெரிய காரியங்கள ජීවිතල නෂ්ටමයි போறாங்க. ඉතා හොඳින් අද දිවීම දුව යනවා. ගලාතිවරුන් වගේ අද ඔවුන්ට කුමක්ද සිදු වී තිබෙන්නේ? අඥානයන් බවට පත් වී තිබෙනවා. හොඳ දර්ශන හැමදේම දැක තිබෙන නමුත් අද ඔවුන් අනෝනයන්ගේ තත්වයට පත් වී තිබෙනවා. Today many have good anointing, so much power, they go in trance and do so many things, but what happens at the end? They lose their lives. டிரான்ஸ்ல போகல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பின்ன அவங்க தான் விடிய போராடி அவங்கள நாசமாக்கிட்டு பாரு அன்னைக்கு டிரான்ஸ்ல போனாங்களா இந்த பின்மாற்றக்காரி, அது சாத்தான் செய்கிற வேலை. அவங்கள நம்ம பார்க்கக்கூடாது. 12 சீசனில் யூதாஸை பார்க்கவில்லை. ආත්මෙන් ස්වර්ගයට යනවා අයට බලා කුමක්ද පවසන්නේ? බලන්න ආත්මෙන් ස්වර්ගයට ගියා නමුත් තත්වය බලන්න. අවසානයේ පසුබට තත්වයක පසුබට කාර්යයක වශයෙන් ජීවත් වෙනවා කියා. මෙවන් දේවලට කිසිවිටකත් ඔබ ජීවිතේ ඉඩ නොදෙන්න. මෙලෙස එවන් අයව අවහිරතාවයකට පත් නොකරන්න. Some they go in trance in the spirit, but what happens? They have to face day and night so much conflicts and trials and temptations, and some of them backslide. Those yet others looking at them say, see, this one he went in a trance and now that person has backslidden. ஆவியில வல்லமையா ஆரம்பம் பண்றாங்க. எத்தனை பைபிள்ல தேமாவும் கூட விட்டு போனான், பின்மாற்றக்காரனை பார்க்காத. ஆவியில போயிட்டு வருவாங்க, கீழே வந்து நஷ்டப்பட்டா அவனையும் பார்க்காத. ආත්මයෙන් බලවත්ව ආරම්භ කරනවා. නමුත් දේවස් ලෝකයට ආලේවි උන්වහන්සේ අතර ගියා. මේ වගේ හොඳ ආරම්භයක් ආරම්භ කරන නමුත් ඔහු වැටි ගියා නම් එවන් කෙනෙකු දෙසවත් කිසිම අවස්ථාවක ඔබ දෙනෙත් යොමු නොකරන්න. Many are so filled in the spirit with the power of God. We look at Demas that though he was such a person, he went away from the Lord. So people might go in trance and so many things and come back and they may backslide. But please do not look at such people. இப்ப சாத்தானுக்கு நல்லா போச்சு. பாரு அவன் ஆவியில போயிட்டு வந்த இந்த மோசமா போச்சு. அதோட ஆவியில் அசுத்தாவின்னு சொல்லி அங்க மாற்றி கொடுப்பான். அனைவரையும் இடர்ல பண்ண செய்வான். සාතන් කුමද කරන්නේ? බලන්න ස්වර්ගයට ආත්මෙන් ගියා. නමුත් දැන් පසුබට තත්වයක දකින්න ලැබෙනවා. ඔහුගේ තත්වය බලන්න කියා බොහෝ දෙනෙක්ම මෙතුලින් පැකිලීමට ලක් කරනවා. Satan will look at you and tell you, see that person went into trance and came back and see the pathetic state of his life, or that he's backslidden or fallen away. But do not look at such people. பல இடங்கள்ல அன்றா நாள்ல இருந்து எத்தனையோ வருஷம் ஆவியில போய் கொண்டு இருக்கிறாங்க. சபைக்கு பிரயோஜனம்
பிரயோஜனம், தேசத்துக்கு பிரயோஜனம், எல்லா ஊழியக்காருக்கும் பிரயோஜனமா இருக்கு. සමහර සභාවල අවුරුදු 5 ආත්මෙන් ස්වර්ගයට යනවා බොහෝ දෙනා සිටිනවා. එවන් අය ඔවුන්ට ආශිර්වාදයකි, සභාවට ආශිර්වාදයකි, දේව සේවයට, සේවකයන්ට, දේශයට සියල්ලන්ට ආශිර්වාදයකි. We see many yet others in certain churches who've gone in trance for years, yet they've come back and been a blessing to the church, to the others, to the believers, to the country. நம்முடைய ஆவியில தெளிவான ஆவியின் சரி, இது அசுத்த ஆவி, இது சரியில்லை ஆவி, நமக்கு உனக்கு புரிந்து கொள்ள ஒரு ஆவி வேணும், பகுத்தறி ஆவி தேவை. මේ අශුද්ධ ආත්මයක්, මේ වැරදි ආත්මයක් යයි නොපවසන්න. එම ආත්මය හරියාකාරද නැද්ද කියා විමසා දැනගැනීම සඳහා විමසීමේ ආත්මයක් ඔබට අවශ්‍ය කරනවා. We should not look at them and say this is a wrong spirit, this is a false spirit, but we should have the right spirit of discernment in order to try the spirit. அனபடியா பின்மாரி மலை முட்டினாதான் அறுவடை ஆக முடியும், கர்த்தருடைய வரிக்கு போக முடியும். අන්තිම වර්ෂාව වැස්සුවොත් පමණයි අනර්ගඵල වන්නට පුළුවන් වන්නේ. උන්වහන්සේගේ ඊමට යාමක වන්නේ. Could the precious fruits be formed and we be raptured at his coming? எல்லாம் எழுந்திருப்போமாக. සියලු දෙනා නැගිට Let us සිටිමු. all get up, stand up. நமக்கு உலக மாமிசம் சாட யுத்தம் உண்டு. ලෝකේ මාංශයේ යක්ෂයට විරුද්ධව අපට සටනක් ඇත. We have a battle against the world, sin and Satan and carnality. சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். සතරා ජල ධාරාවක් මෙන් පැමිණියත් ආත්මයන් වහන්සේට විරුද්ධව ජයදජය Though ඔසවනවා the ඇත. enemy shall come as the flood, yet the Spirit of God shall lift up the standard for us. எனக்கு யுத்தத்தின் சேனை அதிபதினா உன்னை வியாதி பலங்களை தர்த்தர மாத்தும்படியாக தாவதூதனும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். Today, in this place, the Lord and His angels are fighting or battling in order to deliver you, set you free from all your sin, burden and sicknesses. දුක් යන ආත්මයන් වහන්සේද මෙම ස්ථානයේ ඔබ උදෙසා සටන් කරමින් සිටින්නේ කුමක් නිසාද? ඔබට සිළුම පාප ශාප රෝග වලින් ජය ලබා දී ඔබට මිදීමත්පත් කර දීමටය. சேனைகளின் கர்த்தரவர் பராக்கிரமசாலி. எல்லாம் கண்ண மூடு. Close your eyes. யுத்தம் செய்வீரென்றாலே சேனைகளின் கர்த்தரவர் பராக்கிரமசாலி அவர். சுமாயிரு உமக்காய் யுத்தம் செய்வீரென்றாலே எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். சேனைகளின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர். சுமாயிரு உமக்காய் யுத்தம் செய்வீரென்றாலே சேனைகளின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர். சுமாயிரு உமக்காய் யுத்தம் செய்வீரென்றாலே எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். தேடி வந்தார், எதனது கண்ணீர் கண்டார், ஏழையோடு போலவே இருந்தார். இன்னேசர் தேடி வந்தார், எதனது கண்ணீர் கண்டார், ஏழையோடு போலவே இருந்தார். சேனைகளின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர். சுமாயிரு உமக்காய் யுத்தம் செய்வீரென்றாலே சேனைகளின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர். சுமாயிரு உமக்காய் யுத்தம் செய்வீரென்றாலே எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். சேனைகளின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர். சுமாயிரு உமக்காய் யுத்தம் செய்வீரென்றாலே சேனைகளின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர். சுமாயிரு உமக்காய் யுத்தம் செய்வீரென்றாலே எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். சேனைகளின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர். சுமாயிரு உமக்காய் யுத்தம் செய்வீரென்றாலே சேனைகளின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர். சுமாயிரு உமக்காய் யுத்தம் செய்வீரென்றாலே
கத்தரவர் பராக்கிரமசாலியவர் சுமாயரே உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே சேனையின் கத்தரவர் பராக்கிரமசாலியவர் சுமாயரே உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே எனக்காய் யுத்தம் செய்து தேவதை வாங்கி தந்தார் யுத்தம் செய்து தேவதை வாங்கி தந்தார் வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன் சேனையின் கத்தரவர் பராக்கிரமசாலியவர் சுமாயரே உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே சேனையின் கத்தரவர் பராக்கிரமசாலியவர் சுமாயரே உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே சேனையின் கத்தரவர் பராக்கிரமசாலியவர் சுமாயரே உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே சேனையின் கத்தரவர் பராக்கிரமசாலியவர் சுமாயரே உனக்காய் செய்வேன் என்றாரே சேனையின் கத்தரவர் பராக்கிரமசாலியவர் சுமாயரே உனக்காய் யுத்தம் செய்வேன் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஆர்ப்பரி இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் அல்லேலூயா பாருங்க நீ சரியான அவசியம் இல்ல சகோதரிமார்களும் அப்படியே இருக்கிற எந்த வரியில போற සමහර අය හරියාකාරව ආලෝපය ලබා ගත්තේ නැත. සහෝදරියනි ඔබ මෙලෙස සිටිනවා නම් කුමන ඊමටද යන්නේ? This is not the right spirit or the anointing. Oh sisters, if you be like this, how are you going to be raptured? ஒன்னு ஆவியினுடைய கட்டுகளை அறுத்து விடுதலையாக்குகிறார் இந்த இடம் கொடு சரீரத்துக்கு. ඔබ ආත්මෙන් වාසීට දෙනවා නම් ඔබගේ බැඳුම් ලිහා උන්වහන්සේ ඔබ වාද නිදහස් කරගත. Today, give you to the Spirit of God. He is setting you free from all your fetters. ஒன்றரை நிமிடம் தான். විනාඩි දෙක තුනයි. Only 2 or 3 minutes. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா எல்லாம் பாடு. எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் இதான் கடைசி எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வாயாக. මේ අවසාන අවස්ථාවයි සියලු දෙනාම ආශිර්වාද ලබා ගන්න. This is the last opportunity. All receive the blessing. அக்னி மருவம் வந்து உன்னை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. කින්නේ ගෙන්න පැමිණ ඔබ වන්විසක් කරමින් ඔබව නිදහස් කරනවා ඇත. The spirit or the fire has come and it's transforming you. ஆவியானவர் நீ சரீரத்துல கிரியை செய்ய இடம் கொடு. ආත්මෙන් වාසීට ඔබ තුළ නිදහසේ ක්‍රියා කරන්න ඉඩ හරින්න. Give room to the Spirit of God that He might work in your body. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் இயேசுராஜன் நாமத்துக்கு ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் ஜெயம்
Hallelujah, Jayam Jayam என்போதும் Jayam Jayam Hallelujah, Jayam Jayam என்போதும் இயேசு ராஜா நாமத்திற்கு Jayam Jayam என்போதும் இயேசு ராஜா நாமத்திற்கு Jayam Jayam என்போதும் Jayam Jayam Hallelujah, Jayam Jayam என்போதும் Jayam Jayam Hallelujah, Jayam Jayam என்போதும் இயேசு ராஜா நாமத்திற்கு Jayam Jayam என்போதும் இயேசு ராஜா நாமத்திற்கு Jayam Jayam என்போதும் Hallelujah, Jayam Jayam என்போதும் Jayam Jayam Hallelujah, Jayam Jayam என்போதும் இயேசு ராஜா Hallelujah, 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 hallelujah. அவருடைய ஆவியின் மூலமாக சரீரத்தில் இருக்கிற சகல வியாதியின் வல்லமை எல்லாத்தையும் தேவன் சுட்டரித்தார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ආත්මය කරනකොටගෙන ශරීරයේ තිබෙන සියලු දුර්වලකම් රෝග උන්වහන්සේ පුලුසා හරනු ලැබුවා. එම නිසා ஆத்துமனேசர் உன்னை அழைக்கிறார். அவர் பாதம் அண்டிட என்றே வந்திடாயோ. ஆத்துமனேசர் உன்னை அழைக்கிறார். அவர் பாதம் அண்டிட என்றே வந்திடாயோ. பொல்லாத மாயம் உலகொழியுதே வல்லவரேசு அழைக்கிறார். பொல்லாத மாயம் உலகொழியுதே வல்லவரேசு அழைக்கிறார். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்கிறது. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்கிறது. இயேசுவின் நாமம் சாவை மிதிக்கிறது. இயேசுவின் நாமம் ஔஷதமே. இயேசுவின் நாமம் சாவை மிதிக்கிறது. இயேசுவின் நாமம் ஔஷதமே. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாக வந்து முன்னுக்கு வந்து மங்கள் படித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். සියලු දෙනාම අප එකමුතු වෙලා යාඥා කරමු. මේ ඉදිරියේ දන්නමා සිටින ආදරණීය නවකයන්ට උන්වහන්සේ අතකසා ආශිර්වාද කරන්න ඕනේ කියලා. அவருடைய எல்லா வியாதி கஷ்டங்கள் பிரச்சனை என்னவா இருந்தாலும் இந்த வேளையிலே அவளை தொடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொட்டு அவளை குணமாக்கும்படியா ஜெபம் பண்ணுவோம். ඔවුන්ගේ ප්‍රශ්නය කුමක් වුවත්, කරදරයේ ප්‍රශ්නය කුමක්, රෝගයේ කුමක් වුවත් ස්වාමී යේසුස් වහන්සේ ඔවුන්ට අතකසා ඔවුන්ව නිදහස් කරන්නට ඕනේ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ரங்கம், ஆண்டவரே ரங்கம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அமலாகாது ஒன்றில்லையா. சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேளை இறங்கும் ஐயா. உங்களோட வாக்குத்தத்தம் கர்த்தாவே உண்மை நீதி நிறைந்ததா இருக்குது ஐயா. ஹல்லேலூயா. என் நாமத்தினால் விடுதலை ஆக்க கல்லட்டிருக்க தலாவா சிதவலா கரவலா திராலா வாரியா கரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய அபிஷேகம் ரங்கட்ட, நம்முடைய வல்லமை ரங்கட்ட, நம்முடைய வல்லமை ரங்கட்ட, நம்முடைய வல்லமை ரங்கட்ட, நம்முடைய வல்லமை ரங்கட்ட. பையாலா பௌஷிதானா கத்தாலா பௌஷிதாலா பலா கத்துராலா பௌதிராலா வாரியாக. ஆண்டவரே ரங்கம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குணமாக்கும் ஆண்டவரே, குணமாக்கும் ஐயா. நீ குணமாக்கும் ஐயா, நீ குணமாக்கும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் கூடும். என் இயேசுவால் எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் கூடும். நீ விசுவாசித்தால் கூடும். நீ விசுவாசித்தால் கூடும். நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் கூடும். இயேசுவால் எல்லாம் கூடும். என் விசுவாசித்தால்
ரத்தத்தாலே விடுதலையே அவர் ரத்தத்தாலே விடுதலையே அவர் ரத்தத்தால் விடுதலையே Satan doce poi, Satan doce poi, Satan doce poi, rendeta. Hallelujah, hallelujah. Satan doce poi, rendeta. Yesu jeta, Yesu jeta, Yesu jeta, Satan hallelujah, hallelujah. Yesu jeta, Satan, Satan doce poi, Satan doce poi. Satan doce poi, rendeta, hallelujah.
예수 제이다 예수 제이다 예수 제이다 사단에 할렐루야 예수 제이다 사단에 예수 제이다 예수 제이다 예수 제이다 사단에 할렐루야 예수 제이다 사단에 할렐루야 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 아멘. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை தொட்டு விடுதலையாக்கினார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். අපගේ ස්වාමී යේසුස් වහන්සේ අතගසා සුවය දී තිබෙනවා. ස්තුති කරමු. ஹalleluya ஹalleluya எல்லா பிசாசின் ஆவியின் வல்லமை இல்லாத இயேசு கட்டினார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். සියලු යක්ෂ ග්‍රහණය උන්වහන්සේ බඳිනු ලැබුවා. එම නිසා ස්තුති කරමු. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya அவருடைய அக்கினி அபிஷேகத்தின் மூலமாக எல்லா சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் சுட்டரித்தார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ගිනිවෙනි ආලේපය කරනකොටගෙන ශරීරයේ තිබුණා සියලු දුර්වලකම් උන්වහන්සේ පුලුසුන් ලැබුවා. එම නිසා ස්තුති කරමු. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஹalleluya கர்த்தரோட பேசின அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். උන්වහන්සේ අප සමග කතා කළා වනාන්ක වචනයන් නිසා ස්තුති කරමු. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya பிதா குமாரன் பரிசுத்த ஆவி தேவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். පියාණන් පුත්‍රයන් අශුද්ධමෙන් වහන්සේ නිසා ස්තුති කරමු. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 දාබර දීපයන්ණනි අපි වහන්සේට ස්තුති කරනවා ස්වාමිනී මේ රැස්වීම වාරයේ තුන්වෙනි දවස් හවස ඔබ වහන්සේ මේ සාහමුලින් ඔබ වහන්සේ බාර අරගෙන ආශිර්වාද කළ නිසා ස්තුති කරනවා ස්වාමිනී ඔබ වහන්සේගේ සූකී වචනේවා ස්වාමිනී සෙනගව නිදහස් කිරීමට මිදවනු ලැබීමට ඔබ වහන්සේ කැමති වූ නිසා අපි ඔබ වහන්සේට ස්තුති කරනවා ස්වාමිනී ස්වාමිනී ඔබ වහන්සේගේ ගිනිවැනි ආලේපය ස්වාමිනී ඔබ වහන්සේගේ දරුවන් වෙතට ඔබ වහන්සේ එවමින් ස්වාමිනී සියලු ආකාර දුර්වලකම් රෝග ඔබ වහන්සේ අප මැද නිවත් කරමින් ස්වාමිනී ඔබ වහන්සේ අප මැද ස්ථිරසාර ක්‍රියාවක් කරපු නිසා අපි ඔබ වහන්සේට ස්තුති කරනවා ස්වාමිනී ආශිර්වාදයන් පතා ස්වාමිනේ මේ ස්ථානට පැමිණියා සියලු මනුත ඔබ වහන්සේගේ ශුද්ධ දෑතට බාර කරනවා ස්වාමිනේ අද අවස්ථේදී ඔබ වහන්සේ පටන් ගත්ත මේ ක්‍රියාදාමය අකණ්ඩව ඔවුන්ගේ ජීවිතයන් තුළ දක්වන ලබන පිස ඔබ වහන්සේ ක්‍රියා කළ මැනව ඒසුනේ ඔබ වහන්සේ පිළිගන්න ස්වාමිනේ නරක ආදීන ඔවුන්ව ගලවන්න ස්වාමිනේ ඔබ වහන්සේ මේ රැළට ස්වාමිනේ ඔවුන් එකගස්සු කළ මැනව ස්වාමිනේ ඔබ වහන්සේ තේජසින් වඩින දවසේදී ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ තේජානිත මූණ දකන්න අපි සිර දෙනාම සූදානම් කරන්න අප යටහත් කරනවා ඔබ වහන්සේගේ ශුද්ධ දෑතට බාර කරනවා ආදර යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் சுவாமி. இந்த மாடவேளிலும் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்து கத்தாவே இந்த ஆராதனையை நீர் பொறுப்படுத்தி நடத்தின தயவுக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கத்தாவே. உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து உம்முடைய பாதத்தில் வந்தான ஜனங்களை நீர் கைவிடவில்லை கத்தாவே. உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி ஆண்டவரே எங்கள் மத்தியிலே பலத்த கிரிகளை நடப்பித்தீரானபடியால மாளக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கத்தாவே. கண்ணீரோடும் கவலையோடும் துன்பத்தோடும் வேதனையோடும் வந்ததான ஒவ்வொருவரை நீர் ஆற்றி தேற்றி நீரானபடியால ஸ்தோத்திரம் கத்தாவே. உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பி வருவதில்லை அனுப்புனதான காரியமாகும்படி வாய்க்க போகிறபடியால ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. ஆமாண்டவரே சுவாமி இந்த வெளியிலும் மக்கு முன்பாக வந்து முடங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டுதான ஒவ்வொருவரையும் பலத்த கரத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாட வெளியிலும் உம்முடைய வல்லமை புறப்பட்டு அவர்களை குணமாக்கினபடியால ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளூடாக நீர் பேசினதான வேளையிலே ஒவ்வொருவரும் ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் புதுப்பிக்கப்பட்டார்கள் பலப்படுத்தப்பட்டார்கள் ஆனபடியால ஸ்தோத்ரா. மெய்யாகவே உம்முடைய ஆவி எங்களை ஆண்டவரே சுத்திகரிக்கிற மாத்திரமல்ல பரிசுத்தப்படுத்துறது மாத்திரமல்ல மறுவப்படுத்துகிறதா இருக்கிறபடியால ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே உம்முடைய வருகை சம்பவிக்க போறது கத்தாவே. அந்த வெளியிலே நிச்சயமாக உம்முடைய ஆவிக்குட்பட்ட அபிஷேகத்துக்குட்பட்டான யாவரையும் நீர் மர்வமாக்க போகிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. அடியாரை தாழ்த்தி உம்முடைய கரத்துல தருகிறோம்.
செலுத்துகிறோம். எல்லா கணத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமும் இங்கே வந்திருக்கிற அனைவரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களுடைய இயேசுவின் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.